இளைஞரும் வெறி பொழில்களின் வாய் ஈரமொடு உரைத்தரு முனிவரிடை போய் சோர் பொழுது அணிநகர் துருகுவர் எதிர்வார் கார் வர அலர் பயிர் பொருகுவர் களியால். வீரனும் இளைஞரும் மாவீரனாகிய ராமபிரானும் தம்பியரும் வெறி பொழில்களின் வாய் மனம் செறிந்த சோலைகளிடத்தே சென்று ஈரமொடு உரைத்தரு அன்போடு வந்தவரிடம் உரையாடுகின்ற முனிவரர் இடை போய் முனிவர்களிடம் சென்று காலையில் சென்று சோர் பொழுது அணிநகர் துருகுவர் மாலை பொழுதிலே அழகிய அயோத்தி நகரை அடைவர். எதிர்வார் போகும் போதும் வரும்போதும் எதிர்படும் நாட்டு மக்கள் எல்லோரும் களியால் ராமபிரானையும் தம்பியரையும் கண்ட களிப்பில் கார் வர அலற்பயிர் பொருவுவர் மழை வர மகிழும் பயிர்களை ஒத்து காணப்படுவர். எனக்கு மூவ் ஆகாம இருக்கு. இதே எனக்கு வருது. ஒரு நிமிஷம், சாரி, ஐ ஹேவ் டு ஃபிகர் அவுட் சம்திங். கீழே போக மாட்டேங்கிறது. ஓகே, இப்ப வந்து கார் மேகம் மழையை குறித்தது. வெறி பொழில் மனம் கமழும் சோலை. ஈரமுடு உரைத்தர அன்போடு பேசுகின்ற ஈரம் அன்பு முனிவரர் வசிட்டனை ஒத்த முனிவர்கள். சோர் பொழுது திருகுவர் என்றதால் காலையில் சென்று என உரை கூறப்பட்டது. சோர் பொழுது வெயில் சோறும் பொழுது, துருவுதல் சேர்தல், எதிர்வார் எதிரில் வருபவர்கள், மழை மேகம் கண்டு பயிர்கள் மகிழ்வது இயல்பு. மேகவண்ணனான ராமரை கண்டு மக்கள் மகிழ்ந்தன என்கிறார் என்பது எத்துணை பொருந்தும். முனிவர்கள் தம்மை காண வருவோரிடமும் பாடம் கேட்கும் மாணவர்களும் அன்போடு உரையாடும் பண்பினர் என்பதால் ஈரமுடு வரைதரு என்றார். பொருவுதல் ஒப்பாதல். அரசேலம் குமரர்கள் நால்வரும் நாள்தோறும் காலையிலே அந்நகருக்கு புறத்தே உள்ள சோலைகளில் வாழும் முனிவர்களிடம் சென்று உரையாடி நுண்ணிய நூற்பொருள் கேட்டு மாலையில் நகருக்கு திரும்புவர். எதிர்படும் மக்கள் எல்லாம் மழை வர கண்டு தழைதரு பயிர் போல இவர்களை கண்டு மகிழ்வர் என்பது கருத்து. இந்த பாடலோட பொருள் வந்து இந்த அரசேலம் குமரர் 4 பேரும் சோலையில இருக்கிற முனிவர்கள்கிட்ட பேசி உரையாடி அவர் முக்கியமான பொருட்களை கேட்டு மாலையில் நகருக்கு திரும்புவார். அப்போது எதிர்படும் மக்கள் எல்லாம் மழை வந்தா பயிரெல்லாம் எப்படி ரொம்ப மகிழுமோ அது போல இவர்களை கண்டு மகிழ்வர் என்பது கருத்தானது என்கிறார் இந்த பாடல்ல. Any doubts? முனிவர் மட்டும் தான் சொல்லிருக்காங்க. ஆனா வசிஷ்டர் போன்றோர்னு போட்டிருக்காங்க. ஆனா வசிஷ்டர் போன்ற எல்லாத்தையும் போய் கத்துக்கிறாங்க பலருக்கு. ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஒரு முனிவர் ஒரு அதுல எக்ஸ்பர்ட் இருப்பாங்கல்ல, அவள்கிட்ட கத்துக்கிறாங்களா? ஓகே. ஏன்னா நான் நினைச்சேன் இவங்க தசரதோட அந்த அரண்மனையோட குரு வந்து வசிஷ்டர், அவர்கிட்ட கத்துப்பாங்க. ஆனா இவங்க ஸ்பெசிபிக்கா வசிஷ்டனை ஒத்தன் போட்டிருக்காங்க. ஆமா, எல்லா அரசகுமாரர்கள் எல்லாத்தையும் பாடம் கத்துக்கிறது, வில் வித்தை வேல் வித்தை எல்லாம் கத்துப்பா. ஒவ்வொருத்தட்டும் யாரு எதுல எக்ஸ்பர்ட்டோ அவங்கள்ட்ட கத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல அந்த சோர் பொழுதுன்றது காலை பொழுதுன்றதுதான் சொல்றாங்களாமா? ஆமா, சோர்ந்த கொஞ்சம் இளம் வெயில் காலம், வெயில்னு அர்த்தமா இருக்கலாம். சோர் பொழுதுன்னா வெயில் சோறும், வெயில் குறைவாக இருக்குது. சோர்ந்து போறதுன்னா குறைவா இருக்கிறது தானே சோறும் பொழுது. அது வெயில் பொழுது வந்து சோறுது, பொழுது சாயும் போது வராங்க காலையில போயிட்டு. வெயில் சோறும் பொழுது, வெயில் குறையும் போது ஈவினிங். ஓகே, அடுத்த செய்யுள் போலாமா? போலாம் மேடம். செய்யுள் 309. ஏழையர் அனைவரும் இவர்த்தட முலை தோய் கேழ்கிளர் மதுகயர் கிளைகளும் இளையார் வாழிய என அவர் மனன் ஒரு கடவுள் தாழ்குவர் கௌசலை தயரதன் எனவே. ஏழையர் அனைவரும் அயோத்தி நகரத்தில் வாழும் பெண்களும் இவர் தட முலை தோய் கேழ்கிளர் மதுகையர் அப்பெண்களின் தனங்களை தழுவி வாழும் வளமை மிக்கவரான அவர்களது கணவர்களும் கிளைகளும் மற்றும் அங்கு வாழும் அவர்களது உறவினரும் இளையார் வாழிய என இச்சிறுவர் நீடூழி வாழ்வராக கூறி கௌசலை தயரதன் எனவே. கோசலையையும் தயரதனையும் ஒப்ப அவர் மனனொரு கடவுள் தாழ்வர் தத்தம் மனம் பொருந்திய தெய்வங்களை வணங்கி துதிப்பர்.
அதனால இந்த குழந்தைகள் திரும்பி போகும்போது அந்த அங்க வாழற மக்கள், பெண்கள், ஏழைய பெண்கள் இவ்வாறு கூறுவது கவி மரபென்பர். ஏழையர்னா ஏழை இல்ல, பெண்கள். தோய்தல், தழுவுதல், கேள், உவமை, மதுகை, வலிமை, இளையார், இளையவர், சேழ்கிளர் என்பதால் பெண்களுக்கு தழுவும் உரிமையுடைய ஆடவர்களான கணவன்மார்களை குறித்தது. வாழிய வியங்கோல் வினைமுற்று. தயரதனது பட்டத்தரசியர் மூவருள்ளும் முதல் தேவி என்பதால் கோசலையை கூறினார் எனலாம். மறுவில் அன்பினின் வேற்றுமை மாற்றினாள் என்றபடி மக்கள் நால்வரையும் சமமாக கருதியவள் என்பதும் இதனால் விளங்கும். மனன் ஒரு கடவுள், தத்தம் குல தெய்வமுமாம் அந்த நகரத்தில் வாழும் ஆண்களும் பெண்களுமான அத்தனை பேரும் அரசகுமார்களின் நல்வாழ்வுக்கு தத்தம் மனம் பொருந்திய தெய்வங்களை தொழுது வேண்டினர் என்பது கருத்து. இந்த அரசியலும் குமரர்களா தசரதனும் கௌசல்யும் மாதிரி நல்ல கடம் அப்படின்னுட்டு தங்களுடைய குலதெய்வங்கள்ட்ட அவங்க எல்லாம் வேண்டிக்கிறாங்க. யாருன்னா அந்த பெண்களும் அவர்களோட கணவன்மார்களும். இந்த இடத்துல ஏழையர்ங்கிறது பெண்களை குறிக்கிறது. இது வந்து எனக்கு அந்த மாதிரி சொல்றது கவி மரபு அப்படிங்கிற. அதாவது தசரதனும் கோசலையும் எப்படி அவங்க பசங்களை வாழ்த்துறாங்களோ அதே மாதிரி அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க. ஆமா, கரெக்ட். ஓகே. அது அந்த ஊரே வந்து இவங்க தான் குழந்தை மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆமா, அவங்க வந்து தசரதன் கோசலைன்னு சொன்னதுனால முதல் மனைவிங்கிறதால அவர் சொன்ன எல்லா மற்ற 2 பேரையும் குறிப்பிடுறதுதான் அதுவும். அவங்க எல்லாருமே வாழ்த்துற மாதிரி நாங்க வாழ்த்துறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். கோசலை மட்டும் சொன்னதால மத்த 2 பேரும் சொல்லலன்னு அர்த்தம் இல்ல. ஒருத்தரை குறிப்பிட்டா மத்தவங்க 2 பேரும் சேர்த்துதான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட்டத்து அரசியை மட்டும் சொல்றாங்க. ஆமா, இப்போதைக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, அடுத்த பாடல் வந்து 310. கடல் தரும் முகில் ஒளிர் கமலம் அது அலரா வடவரையுடன் வரிசையல் என மறையும் தடவுதல் அறிவு அறுதனி முதல்வனும் புடைவரும் இளவலும் என நிகர் புகழ்வார். மறையும் தடவுதல் அறிவர் வேதமும் தேடி அறிதற்கு அறிய தனி முதல் அவனும் ஒப்பற்ற முதல்வனாகிய ராமபிரானும் புடை வரும் இளவலும் அவனுக்கு பக்கம் வரும் இலக்குவனும் உடன் வரு சேர்ந்து வருகின்ற செயலானது கடல் தரு முகில் கடல் தந்த கரிய மேகமானது ஒளிர் கமலம் அது அலரா விளங்கும் தாமரை மலர்கள் அலர வடவரையுடன் வரு செயல் என மேரு மலையுடன் வருவது போன்றது என நிகர் புகழ்வார். இந்த இருவரையும் பார்த்தவர்கள் ஒப்பிட்டு கூறுவார்கள். கடல் தரு முகில் கடல் தந்த கார்மேகம் அலரா மலர்ந்து வடவரை வடக்கில் உள்ள மலை மேருமலை தடவுதல் தேடுதல் தனி முதல் ஆதி பகவன் அவன் உலகரி சுட்டாக நின்று பரமனை உணர்த்தும் புடை பக்கம் கமலம் பூத்த கருமுதல் ராமனுக்கு ஓமை வடவரை இலக்குவனுக்கு ஓமை புகழ்வார் என்ற பயனிலைக்கேற்ப கண்டோர் எழுவாயாக கொள்ளப்பட்டது. இந்த இடத்துல தாமரை மலரோட ஓமை என்ன எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியல. கமலம்னா தாமரை மலர், இந்த முகில் வந்து ராமன் மாதிரி இருக்க, கடல்ல இருந்து மேகம் வர்றதுன்னு தான் நம்ம சொல்றோம் மழை பொழியறதுக்கு. அந்த கரிய முகிலாக ராமன் இருக்க, பிகாஸ் அவரோட நிறமும் அந்த கரிய நிறம். இலக்குவன் வெண்மை நிறமுடைய மேருமலையை ஒத்து இருக்கா, அந்த கோல்டன் பீக்கா இருக்கும்ல, அந்த மேருமலையை ஒத்து இருக்க இலக்குவன். பட் நடுவுல கமலம்னு எதுக்கு வருதுன்னு புரியல. மேம் அதுல கமலம் பூத்த கருமுகில்னு போட்டிருக்காங்க பாருங்க. கமலம் பூத்த கருமுகில் அது வந்து ராமனுக்கு அவரோட முகத்தாமரைன்னு வச்சுக்கலாமா? அந்த மாதிரி இருக்கலாம். சோ இவ 2 பேரும் வரது, அவங்க 2 பேரும் எப்படி வராங்கிறத வர்ணிக்கிறார். கடல்ல எழுந்து மாறி ராமனும் தாமரை மலரை ஒத்த முகத்தோட இருக்கிற ராமனும் பக்கத்துல இலக்குவன் மேருமலையை ஒத்த இலக்குவனும் வராங்க. அப்போ அடுத்த பாடல் தொடர்றது. இந்த பாட்டுல அந்த மறையும்
தடவுதல் அறிவரு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எல்லாருமே நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்தே வரும். இது இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி மாறி இருக்கு. ஆமா, மறை அப்ப தேடி கண்டுபிடிக்க முடியாத வேதத்தை போன்ற அரிய கடவுள், ஒப்பற்ற முதல்வன் ஆகிய வேதம் எப்படி படித்த அறிவதற்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா, அது மாதிரி இந்த கடவுளையே நம்ம தேடி நம்ம மனசுக்குள்ள தேடினா தானே கிடைக்கும் நம்ம கான்சியஸ்குள்ள. அந்த மாதிரி ஒப்பற்ற முதல்வனாகிய ராமன் எப்படி வர்றாருனாக்கா தன்னோட தம்பியோட வர்றார். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, கடல்ல இருந்து மேகம் எழுந்து அந்த மலர்ந்த தாமரை மலை முகத்தோட வரா மாதிரியாவும், பக்கத்துல மேரு மலை மாதிரி தன் தம்பி வரா மாதிரியாவும் அத அவங்க பாக்குறாங்க. மேருமலைன்றது பனிமலை சொல்றாங்களா மேம்? மேருமலைங்கிறது இமயமலை இல்ல, இமயமலையா? வடக்கு பக்கம் வட வரைன்னு போட்டிருக்கேன். ஓகே, வடக்கில் உள்ள மலை மேருமலை. ஓகே. அந்த மலை கூட வந்து கைலாஸ் கிட்ட போக போக அது வந்து கோல்டன் கலர்ல இருக்கும் இல்லையா, மார்னிங்ஸ்ல அது வரும்போது சூரிய ஒளிப்பட்டு ஒரு பொன்மயமா இருக்கும்னு சொல்லுவாங்களே. ஆமா, போட்டோஸ் பார்த்திருக்கேன். அது மாதிரி லக்கோனன் வந்து நல்ல வெண்மையான நிறம் உடையவன. ஒருவேளை அந்த மலை மாதிரி ஸ்ட்ராங்காவும் இருக்கார் லக்கோனன். தம்பி உடையான் படைக்கஞ்சாங்கிற மாதிரி தம்பி அப்படி ஸ்ட்ராங் தம்பி கூட வர்றதுன்னு கூட வச்சுக்கலாம். ஒரு மலை மாதிரி. இன்னும் உத்தரகண்ட்ல வந்து மேரு மலைங்கிறது ஒரு குன்று, ஒரு இமயமலை மேல இருக்க ஒரு பீக்கு. இன்னும் அந்த உத்தரகண்ட்ல அது இருக்கு மேருமலை. அதான் அந்த பீக் வந்து கொஞ்சம் எல்லோ ஆகும் இல்லையா சூரிய வெளிச்சம் பட்டா. ஆமா, அதனால அது லக்கோனுக்கு ஒரு உதாரணமா சொல்றாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க 2 பேரும் வராங்க. அப்போ 311வது பாடல். எதிர்வரும் அவர்களை எமையுட இறைவன் முதிர்தரு கருணையின் முகமலர் ஒளிரா எது வினை இடரிலை இனிது நும் மனையையும் மதித்தரு குமரரும் வலியற்கொள் எனவே. அப்ப எதிர்வரும் அவர்களை தம்மை எதிர்ப்படும் நகர மக்களை பார்த்து எமையுடைய இறைவன், எம்மை ஆட்கொண்ட இறைவனாகிய ராமபிரான் முதிர்தரு கருணை முதிர்ந்த கருணையினார் முகமலர் ஒளிரா மலர் போன்ற முகம் ஒளிர எது வினை எம்மால் உங்களுக்கு ஆக வேண்டியது உள்ளதோ இடரிகளை கொள் துன்பம் எதுவும் இல்லை என்றோ நும் மனையும் இனிது கொள் உங்கள் மனைவி நலமோ மதிதரு குமரரும் வலியற்கொள் எனவே. அறிவு மிக்க பிள்ளைகள் வலிமையுடன் வாழ்கிறார்களா என்றெல்லாம் கேட்கவே. எதிர வர மக்களை பற்றி கேட்கிறாங்க, உங்களுக்கு எதுவும் எங்களால ஆக வேண்டிய காரியம் ஏதாவது இருக்கா, உங்களுக்கு எதுவும் துன்பம் இல்லையே, உங்கள் மனைவி அனைவரும் நலமா, உங்கள் குமாரர்கள் பிள்ளைகள் எல்லாம் வலிமையுடன் வாழ்கிறார்களா என்று விசாரிக்கிறார். எல்லாரையும் மக்களை, எதிர வரும் மக்களை கேட்கிறாங்க. அதுக்கு அவர்களோட பதில் வந்து 312வது பாடல். அகுத ஐயா நினை எமது அரசு என உடையேன் இஃது ஒரு பொருள் அல்ல எமது உயிருடன் 7 மகிதலம் முழுதையும் உருக இமலரோர் உகு பகல் அளவு என உரை நனி புகழ்வர். அதற்கு அந்த மக்கள் அகுத ஐயனே அப்படியே எல்லாம் நலமே, நினை எமது அரசு என உடையே, உன்னை அரசனாக உடைய எங்களுக்கு இஃது ஒரு பொருள் அல்ல, இது ஒரு பொருள் ஆகாது. எமது உயிருடன் 7 மகிதலம் முழுதும், எங்கள் உயிரோடு 7 உலகங்கள் எல்லாம் மலரோன் ஊபல் அளவு பிரம்மன் அழிகின்ற காலமான பிரம்ம பிரளய காலம் வரையும் உருக என உரை நனி புகழ்வார். நீயே ஆட்சி புரியவாயாக என்று மறுமொழி கூறுவார்கள். அஃது ஐய என்பதற்கு நீ நினைத்தபடியே யாவும் நன்மையே என்றனர் என்பது பொருள். மலரோ பிரம்மன், உகு பகல் அழியும் காலம், உரை சொல்லாகு பெயர், பகல் என்ற சிறு பொழுதின் பெயர், பெரும் பொழுதை உணர்த்தும். ராமபிரானை எதிர்ப்பட்ட நகர மக்கள் அவர்களை நலம் விசாரிப்பதற்கு முன்பே தான் அவர்களின் நலம் கேட்பான். அவர்கள் மகிழ்ந்து நீ எங்களுக்கு அரசனாக இருக்க என்ன குறைவு வரும், நீ நீடூழி வாழ வேண்டும் என வாழ்த்துவர் என்பது கருத்து. இப்படி எதிர வர மக்களை அவர்கள் வந்து இவரை கேட்கறதுக்கு முன்னாடி இவர் அவர்களை கேட்டு நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா, உங்க வீட்டுல எல்லாரும் நலமா, உங்கள் குழந்தைகள் எல்லாம் நலமா, இவர் கேட்கறதுக்கு அவங்க பதிலுக்கு எல்லாம் நலமா இருக்கு,
நீங்கள் அரசனா இருக்கும்போது எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. எங்களோட 7 உலகங்களுக்கும் எல்லாத்துக்கும் பிரம்மன் அழியிற காலம் வரைக்கும் நீதான் ஆட்சி புரியணும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நீ நீடூழி வாழ வேண்டும் என வாழ்த்துகிறார்கள் என்பது கருத்து. இது வரைக்கும் புரியுறது இல்லையா நமக்கு? புரியுது மேடம். படிங்கிற ராமலட்சுமி. இப்பரிசு அணிநகர் உரையும் யாவரும் மெய்ப்புகழ் புனைத்தர இளைய வீரர்கள் தப்பு அற அடிநிழல் தழுவி ஏத்துற முப்பரம்பொருளுக்கு முதல்வன் வைகுறும். இப்பரிசு அணிநகர் உரையும் யாவரும், இந்த விதமாக அந்த நகரத்தில் வாழும் எல்லோரும் மெய்ப்புகழ் புனைத்தர உண்மையான புகழை கூறி கொண்டாடலும் இளைய வீரர்கள் தப்பு அற அடிநிழல் தழுவி ஏத்துற வீரர்களான தம்பியர் மூவரும் ராமனது திருவடிகளை தவறாது துதிக்கவும் முப்பரம் பொருளுக்கு அரி அயன் அரண் என்னும் முக்கடவுளர்க்கும் முதல்வன் வைகுறும். முதல்வனான ராமபிரான் வாழ்வானாயினன். பரிசு தன்மை அணிநகர் அழகான நகரம் அயோத்தி. மெய்ப்புகழ் மெய்கீர்த்தி. புனைதர விரித்து கூற. ஏத்துற துதித்து வணங்க. மூன்று கவடாய் முளைத்தெழுந்த மூலம் முத்தேவரின் முதற்பொருள் என்று பின்னும் கூறுவர். பாடல் எண் 28 இப்பாடலுடன் ஒப்பிடுக. மூல பரம்பொருள் இம்மூவரினும் வேறுபட்டவர் என்பதே கண்பன் கருத்து. இப்போ அந்த சிவன் பிரம்மா விஷ்ணு அவங்கள விட இவர் பெரியவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல மேம்? முதல்வனான ராமபிரான் அப்படின்னா அவங்க 3 பேர் இப்போ அவரோட அவதாரம்ன்றதை தாண்டி ராமபிரான் அவங்கள விட முதற் கடவுள்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, கம்பராமாயணம் விஷ்ணுவ முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. இப்ப வேற ஏதாவது பெரிய புராணம் அது மாதிரி போகும்போது சிவனை பெருமைப்படுத்தி சொல்லுவாங்க. இது கம்பராமாயணம். சோ அவங்க எல்லாரை விட சிறந்த கடவுள் திருமால்ங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல அந்த அரி ஓகே ஹரி சொல்றாங்க. அயன் அரன்றது இதுலதான் அந்த வார்த்தை நான் இதுலதான் பாக்குறேன். அயன்றது அப்போ பிரம்மாவை சொல்றாங்களா இல்ல சிவனா? அரங்கிறது சிவன், அரிங்கிறது விஷ்ணு, அயன்கிறது பிரம்மா. இதுதான் அந்த சுசீந்திரத்துல கோயில் இருக்கும். தானு மாலயன், தானு மால் அயன் 3 பேருக்கும் ஒரே கோயில் இருக்கு அந்த சுசீந்திரத்துல. மால்ங்கிறது திருமால், அயன் பிரம்மா, தானு சிவன். அந்த மாதிரி 3 கடவுள் இருக்கா மாதிரி கோவில் அங்க இருக்கு. சோ இவங்க 3 பேருக்கும் அரி அயன் அரண் என்னும் முக்கடவுள். அரிங்கிறது விஷ்ணு, அயன்கிறது பிரம்மா, அரண்கிறது சிவன். அதனால்தானே ஐயப்பனுக்கு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து பிறந்ததுனால அவருக்கு ஹரிஹரன் பேரு. தமிழ் அது ஹரிஹரன்ற, சான்ஸ்கிரிட்ல ஹரிஹரன். ஹரியும் ஹரனும் அவர்களோட சக்தி எல்லாம் சேர்ந்து அவர் உதித்ததுனால அவருக்கு ஹரிஹரன் அப்படின்னு பேரு. அடுத்தது போலாம். கையடை படலம். தசரதன் தனது மைந்தர்களான ராமன் லக்குவன் இருவரையும் விஸ்வாமித்ர முனி வசம் அடைக்கலமாக ஒப்புவித்த செய்தியை கூறும் பகுதி இது. கையடை என்பதற்கு அடைக்கலம் என்பது பொருள். தயரதனிடம் விஸ்வாமித்திரன் வருதல். மன்னன் முனிவனை வணங்கி வரவேற்றல். மன்னனை முனிவன் புகழ்ந்து பேசுதல். வேள்வியை காக்க ராமனை தன்னுடன் அனுப்புமாறு கேட்டல். தயரதன் தானே வேள்வி காக்க வருகிறேன் எனல். முனிவன் சினம் கொள்ளலும் அதன் விளைவுகளும். வசிட்டன் உரையால் தயரதன் தெளிவு அடைதல். ராம லக்குவர்களை முனிவனிடம் ஒப்படைத்தல். சினம் நீங்கிய முனிவன் அரசலங்குமரர்களை தன்னுடன் அழைத்தேகள் ஆகிய செய்திகள் இப்பகுதியில் கூறப்படும். 314. அரசர்தம் பெருமகன் அகிலம் யாவையும் விரசுரு தனிக்குடை விளங்க வென்றிசேர் முரசு ஒளி கரங்கிட முனிவர் ஏத்துற கரை செயல் அரியது ஓர் களிப்பின் வைகும் நாள். அரசர் தம் பெருமகன் மன்னர் மன்னனாகிய தயரதன் அகிலம் யாவையும் விரசுரு உலகம் முழுதும் தனிழலில் சேர்வதாகிய தனிக்குடை விளங்க ஒப்பற்ற வெண்கொற்ற குடை விளங்கவும் வெற்றி சேர் முரசு ஒளி கரங்கிட வெற்றி மிகுந்த முரசின் ஒளி
திரிந்து ஒலிக்கவும் முனிவர் ஏத்துற முனிவர்கள் எல்லாம் புகழவும் கரை செயல் அரியது அளவிடற்கு அரிதாகிய ஓர் களிப்பில் வைகும் நாள் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியவனாக வாழ்ந்திருந்த காலத்திலே. இந்த பாட்டு சிலப்பிரதிகளில் திரு அவதார படலத்தின் இறுதி பாடலாக அமைந்துள்ளது. கையடை படலத்தின் தோற்றுவாயாக கூறப்படுவதாகும். அரசதம் பெருமகன் சக்கரவர்த்தி அகிலம் பரந்த என்னும் பொருளில் உலகை குறித்து நின்றது. சேர்தல் கரை வரம்பு அளவு கரை என்னும் குறிப்பால் கழிப்பு கடல் என்னும் பொருளை ஏற்றது. நாள் காலத்தை உணர்த்தும். எய்தினான் என்ற அடுத்த பாட்டோடு முடியும். மகிழ்ச்சியுடன் தயரதன் வாழ்தலை கூறியதாகும். இப்போ இந்த குழந்தைங்கலாம் இருந்ததுக்கு அப்புறம் தயரதனோட மைண்ட் எப்படி அவரோட இது எப்படி இருந்ததுன்றத சொல்றாங்க. அவர் ரொம்ப மகிழ்ச்சியா சிறந்த ஆட்சிய கொடுக்கிற முனிவர்கள்ல அவரை புகழற. அப்புறம் மகிழ்ச்சி கடலில் மூழ்கியவனாக வாழ்ந்திருந்த காலத்திலே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த பாடலான நனைவரு கற்பக நாட்டு நல்நகர் வனை தொழில் மதிமிகு மயர்க்கும் சிந்தையால் நினையவும் அரியது விசும்பின் நீண்டது ஓர் புனை மணி மண்டபம் பொலிய எய்தினான். நனைவரு கற்பக நாட்டு நன்னகர் அரும்புகள் விரிகின்ற கற்பக மரத்தை உடைய அமரர்கள் நாட்டு நல்ல நகரான அமராவதி நகரை வனைத்தொழில் மதிமிகும் மயர்க்கும் படைத்த தொழில் திறமும் அறிவும் மிகுந்த மயனுக்கும் சிந்தையால் நினைவும் அரியது மனத்தால் எண்ணி பார்க்கவும் இயலாததும் விசும்பில் நீண்டது ஓர் வானமளவும் உயர்ந்திருப்பதுமாகிய ஒரு புனை மணி மண்டபம் மணிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள மண்டபம் பொலிய எய்தினான். விளக்கமுறும்படி சேர்ந்தான். முந்திய பாடலில் குறிப்பிட்ட அரசதம் பெருமகன் என்பதே இங்கு கூறப்பட்ட எய்தினான் என்பதற்கு எழுவாயாகும். நனை அரும்பு நல் பிளஸ் நகர் நன்னகர் இங்கு நன்மை என்பது புண்ணியம் எனும் பொருளின் வழங்குகிறது. மண்டபம் அரசிருக்கை பொழிதல் சிறத்தல் மயன் தெய்வத்தச்சன் அமரர்கள் நாடாக வில்லர்களுக்கு தலைநகர் அமராவதி அதனை படைத்த மயனுக்கும் நினைத்து பார்க்க முடியாத சிறப்புடைய மண்டபம் என்பது கருத்து. மயன் வனை தொழில் மதிமிகும் மயன் என்று சிறப்பிக்கப்படுகிறான். மண்டபம் மன்னனது வகையால் பொழிந்தது என்பது கருத்து. வனைத்தொழில் வினைத்தொகை இப்பாட்டு உயர்வு நவிர்ச்சினியாகும். அந்த மண்டபம் எப்படி இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. மயன் தெய்வத்தச்சன் அவங்கதான் அந்த எல்லாமே ஆர்கிடெக்சர் அவங்க எல்லாமே டிசைன் பண்ணுவாங்க. அவங்களால கற்பனை கூட பண்ண முடியாத மாதிரி இந்த மண்டபம் இருக்கிறது. அது தசரதன் வர்றதுனால இன்னும் அது பொழிந்தது என்பது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எதுவும் வேற எதுவும் இது முன்னாடி பார்த்தோம் அந்த ஊரை பத்தி ஒரு முறையா அந்த அதே மாதிரி இப்போ மறுபடியும் திரும்ப அந்த மறுபடியும் அவங்க விளக்குறாங்க. இதுலயும் ஃபர்ஸ்ட் அவரோட ஹாப்பினஸ் சொல்லிட்டு அப்புறம் அந்த பிளேஸ பத்தி சொல்றது அந்த இடத்த டிஸ்கிரைப் பண்ற மாதிரி அது அவர் இருந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்றது. மண்டபத்துக்கு வராரு போல இருக்கு தசரதன் வரார். அப்ப விஸ்வாமித்திரர் மீட் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். ஆமா இந்த ஊருக்குள்ள வரும் முதல் அந்த ஊரை பத்தி விளக்கும் போது பாடல் ஃபுல்லா உயர்வு நவர்ச்சியா இருந்தது. ஆமா இப்ப மறுபடியும் தேவதச்சனோட அவன் தான் பெரிய மயன் தான் இருக்கிறதுலே சிறப்பான வீடு அமைக்கக்கூடியவன். அவனை விட அவனே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்க இருக்கிற மண்டபம்ன்றது கொஞ்சம் உயர்வு நவர்ச்சியான. He is the ultimate, but இத பார்த்தாக்கா இது அதை விட பிரமாதமா இருக்கு அப்படிங்கிறார். மேம் இந்த மயன்றது போக வேற ஏதாவது ஒரு பேர் இருக்கா மேம்? அந்த தேவதச்சனுக்கு மயன்கிற பேர் தான். மயன் தான் தேவதச்சன்றதுதான் தெய்வதச்சன் போட்டிருக்காங்க. தெய்வதச்சன்கிற சில சமயம் தேவதச்சன் தேவர்களுக்காக மாளிகை கட்டினதால் அவருக்கு தேவதச்சன்கிற பேர் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், தெய்வதச்சன். ஓகே, அடுத்தது போலாம். நீங்க வேற ஏதாவது சொல்றீங்களா உயர்வு நவிர்ச்சி அடி பற்றி?
இல்ல இல்ல நம்ம முதல்ல கொஞ்சம் கதை வரதுக்கு முன்னாடி அவர் இந்த அணியில தான் நிறைய பாடல் இருந்தது. ஆமா, நிறைய அது பிறகு கதைக்குள்ள வந்தோம்னா அந்த அதுக்கு அந்த உயர்நிலை அணி மறுபடியும் அதுதான் சொல்றேன். மறுபடியும் அவங்கள பத்தி சொல்றதுனால அகைன் அந்த பிளேஸையும் சேர்த்து சொல்றாங்க. அடுத்த பாடல் தூய மெல் அரியணை பொழிந்து தோன்றினான் சேயிரு விசும்பிடை திரியும் சாரணர் நாயகன் இவன் கொல் என்று ஐயிர்த்து நாட்டம் ஓர் 1000 இல்லை என்று ஐயம் நீங்கினார். சேயிரு விசும்பிடை உயர்ந்த பெரிய வானத்திடத்தே திரியும் சாரணர் நிகழ்ச்சிகளை ஆராய்ந்தறிய திரியும் தேவதூதர்கள் நாயகன் இவன் கொல் என்று ஐயிர்த்து நமது தலைவனான இந்திரன் இவன்தானோ என்று தைரணவனைக் கண்டு சந்தேகித்து நாட்டம் ஓர் 1000 இல்லை என்று கண்கள் 1000 காணப்படவில்லை என்றெண்ணி ஐயம் நீங்கினார். அவர்கள் கொண்ட சந்தேகம் நீங்கினாராக. தூயமெல் அரியணை தூய்மையும் மென்மையும் உடைய சிங்காதனத்திலே பொழிந்து தோன்றினான் பொலிவுற்று விளங்கினான். அரியணை சிங்காதனம் சேயிரு உயர்ந்த பெரிய என்பது பொருள். சாரணர் தூதுவர் நாயகன் தலைவன் கொல் ஐயத்தை உணர்த்தும் நாட்டம் கண்கள் இந்திரன் கௌதம முனிவனது சாபத்தால் 1000 கண் பெற்றவன் என்பது அகலிகைப்படலத்து செய்தி. 2 பாடல்களாலும் தயரதன் இந்திரனுக்கு ஒப்பானவன் என கூறப்பட்டது. இந்திரனுக்கு 1000 கண்கள், தைரதனுக்கு 2 என்பதை தவிர பிற செல்வம், அதிகாரம், அழகு, வலிமை இவற்றால் இந்திரனுக்கு ஒப்பானவன் தைரதன் என்பதை விளக்கி உரைத்தார் என்க. இது இந்திரனுக்கு 1000 கண்கள் இருந்தாலும் சாபம்னு சொல்றா இல்லையா, இங்க அகலிகைன்னு அந்த கதை இப்ப வரும், பின்னாடி வரும். ராமர் அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுப்பாரு, அது வரும். அவ கல்லாயிடுவோம். அது அந்த இடத்துல அப்ப சாபன் அந்த கௌதம முனிவர்ங்கிறது அகலிகையோட கணவர். அவர் இந்திரன் அந்த பெண் கிட்ட ஒரு தவறா நடந்துப்பான். அதுக்காக கோவப்பட்ட கௌதம முனிவர் சாபம் கொடுத்துருவார், அவருக்கு 1000 கண்ணு அப்படின்னுட்டு சாபம் கொடுத்துட்டு மனைவியும் கல்லா போயிடுவோம். அப்ப ராமர் அங்க போகும்போது காட்டுக்குள்ள இப்ப வரும், அது வரும்னு நினைக்கிறேன். இப்பதான் வருமா இல்ல பின்னாடி எப்ப வரும் தெரியல. அவரோட கால் பட்ட உடனே அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ட்டு வரும். அந்த கதை வரும் பின்னாடி. அவரோட சாபத்தினால அவனுக்கு 1000 கண்ணு. அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ராமர் கால் பட்டதுனால அந்த கல் மறுபடியும் சாபம் நீங்கிடுச்சு அப்படின்னு. அந்த கதை இப்ப பின்னாடி வரும் ராமாயணத்துல. இதுல முதல்ல அந்த சேயிடை விசும்பிடைன்னு போட்டிருக்காங்க. எங்க விசும்பிடை, ஆனா உயர்ந்த பெரிய வானத்திரத்தேன் இருக்கு. அந்த பொருளும் பாட்டும் அந்த வரியும் அர்த்தமும் பொருந்துற மாதிரி இல்லையா? சேய் இரு விசும்பிடை, குழந்தை தானே மேம் சொல்லுவாங்க. குழந்தை அந்த சேய் அப்படி சொல்லுவாங்களே, தாய் குழந்தை. சேயிரு அப்படின்றது உயர்ந்த பெரிய அப்படின்றது எப்படி வரும்? இல்ல, அது சேயிரு இந்த இடத்துல சேயின ஒரு வார்த்தைக்கு நிறைய பொருள்கள் இருக்கு இல்லையா? ஒரு பொருள் பன்மொழி, அது மாதிரி சேயிருங்கிறது உயர்ந்தன்னு இருக்கலாம், எனக்கு தெரியல. விசும்புனா வானம், அது தெரியும். விசும்புடைனா வானம், விசும்பு. அது சேயிருன்னு போட்டிருந்தா கூட நமக்கு இந்த டவுட் வந்திருக்காது. சேய் பிளஸ் இருன்னு ஏன் அதை பிரிச்சு சொல்றாங்க? சேயிரு உயர்ந்த பெரிய சேய்னா உயர்ந்த இன்னொரு பொருள் இருக்கலாம், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சேய் பிளஸ் இரு இது 2 வார்த்தைக்கும் தேவை என்ன? உயர்ந்த எது? உயர்ந்த பெரிய அப்படின்னு போட்டிருக்கு. இந்த சேய்க்கு வேற மீனிங் இருக்கலாம் இந்த இடத்துல. இப்ப கலைனா 2 அர்த்தம் இருக்கு இல்லையா? கலைனா மான், கலைமான். கலைனா ஒரு கலை, ஆய கலைகளில் 64ல ஒரு கலை. அது மாதிரி சில வார்த்தைகளுக்கு 2 அர்த்தம் அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கலாம் இந்த சேய், அது நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது சேய்ன்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. கரெக்ட். சேயுற்ற காரணம். சோ குழந்தைக்கு ஏன் செய்யன்றாங்கன்னா, குழந்தை பிறக்கும் போது சக்கச்சவையில் இருக்கிறதுனால அந்த செம்மை அதுதான் செய்யன்ற அர்த்தம் போட்டிருக்காங்க. சரி, சேய்க்கு இன்னொரு பொருள் ஏதாவது போட்டிருக்காங்களா? டிஸ்டன்ஸ், ரிமோட்னஸ், தூரம், நீளம். ரிமோட் டிஸ்டன்ஸ் இல்லையா? மேலதானே அதனால
So, Okay. தூரமா இருக்கிற வானத்துல மேகத்துல உயர்ந்த உயர்ந்த பெரிய உயர்ந்த உயரத்துல இருக்கிறது. ஓகே. சோ இந்த செய்திக்கு இந்த இடத்துல இந்த அர்த்தம். ஆமா, தூரத்துல இருக்கிற வானத்துல திரியிற சாரண பெரிய விசும்பு, பெரிய இரு விசும்பு, இருக்கின்ற இரு விசும்பு, உயர்ந்த பெரிய வானம். ஓகே. அடுத்தது போலாமா? ஆ மடங்கள் போல் மொயம்பினான். நான் படிச்சிருக்கேன் எங்கேயோ. செய்மைக்கு ஆப்போசிட் அண்மைன்னு படிச்சிருக்கேன். செய்மைனா தள்ளி இருக்கிறது, அண்மைனா கிட்டக்க இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். எனிவே இப்ப நவ் இட் இஸ் கிளியர். ஓகே. மடங்கள் போல் மொயம்பினான் முன்னர் மண்ணுயிர் அடங்கலும் உலகும் வேறு அமைத்து தேவரோடு இடம்கொள் நான்முகனையும் படைப்பன் ஈண்டு எனத் தொடங்கிய துணிவுறு முனிவன் தோன்றினான். மடங்கள் போல் மொயம்பினான் முன்னர். சிங்கத்தை போன்ற வலிமை உடைய தைரதனுக்கு எதிரிலே மண்ணுயிர் அடங்கலும் உலகும் நிலைப்பற்ற உயிரினங்கள் அனைத்தையும் அவை வாழும் உலகங்களையும் வேறு அமைத்து வேறு வேறாக படைத்து தேவரோடு இடங்கொள் நான்முகனையும் தேவர்களுடன் எவ்வுயிரையும் பிறப்பிடமாக கொண்ட பிரம்மனையும் ஈண்டு படைப்பன் என இப்போதே படைப்பேன் என்று தொடங்கிய துணியிரு முனிவன் தோன்றினான். தொடங்கியவனான சினத்தை உடைய விஸ்வாமித்திர முனிவன் வந்து தோன்றினான். மடங்கள் சிங்கம் மொயம்பு வலிமை அடங்கல் எல்லாம் இடம் பிறப்பிடம் தொடங்கிய பெயரச்சம் துணி பிணக்கு சினம் திரிசங்கு மன்னனுக்கு தேவர்கள் தங்களுக்குள் நுழைவிடமாட்டம் என மறுத்த போது வேறு அண்டங்களையும் நான்முகன் முதலான தேவர்களையும் நான் படைப்பேன் என தொடங்கிய தவ வலிமை மிக்கவன் விஸ்வாமித்திர முனிவன் என்பதை கூறி அம்முனிவனை முதலாக அறிமுகப்படுத்துகிறார். தைரதனை இந்திரனுக்கு ஒப்பாக கூறியவர் இப்பாடலில் விஸ்வாமித்திரனை பிரம்மனுக்கு ஒப்பாக கூறுவதை காண்கிறோம். பிரம்மனது புத்திரன் குசன், அவனது புத்திரன் குசனாபன், இவன் மகன் காதி, காதியின் மகன் கௌசிகன். அரசரான கௌசிகன் தவம் செய்து சிறந்த முனிவனானான் என்பது புராண செய்தி. விஸ்வாமித்திரரோட கதையை சொல்றது இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் ஒரு ராஜா, அவர் ராஜ ரிஷி, ராஜாவா இருந்து அப்புறமா முனிவரானவர். அவருக்கு ஒரிஜினலா கௌசிகன்னு பேரு, கௌசிக மன்னன். அவர் தவம் பண்ணும்போது அவருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் ஒரு போட்டி வந்துடுறது. அந்த போட்டியில தான் நானே ஒரு உலகத்தை படைப்பேன், என்னால எல்லாம் முடியும், எனக்கு அவ்வளவு தவ வலிமை இருக்குன்னு விஸ்வாமித்திரர் சொல்லும் போது ஒரு எல்லாத்தையும் படைச்சு அங்க திருசங்குன்னு ஒருத்தனை உண்டாக்குறார். அந்த திருசங்கு மேல் உலகத்துக்கு போகும்போது இந்திரர்கள்லாம் அவனா இங்க வரக்கூடாதுன்னு துரத்தி அடிக்கும் போது ஒரு கோவம் வந்துடுது. நான் திரிசங்குக்கே ஒரு உலகத்தை படைப்பேன். அதான் இதுவும் இல்லாம பூமியும் இல்லாம வானுலகம் இல்லாம நடுவுல இருப்பான் அந்த திருசங்கு. இப்ப நமக்கு ஏதாவது டிலமால இருந்தோம்னா அப்படிதான் சொல்லலாம், திருசங்கு இதுல இருக்கா மாதிரி இருக்கேன் அப்படின்பா. அந்த திருசங்கு மாதிரி நட்ட நடுவுல நான் நிக்கிறேன், எனக்கு என்ன பண்ணறதுன்னு புரியலன்னு சொல்லும் போது அவனை ரெஃபர் பண்ணுவாங்க. அப்படி அவ்வளவு ஒரு தவ வலிமை மிக்கவர் இந்த விஸ்வாமித்திரன். ஒரு உலகத்தையே படைச்சு நீங்க அங்க இடம் கொடுக்கலன்னா என்ன, நான் அவனுக்கு ஒரு உலகத்தை படைக்கிறேன்னு படைச்சு அவன் அங்க இருக்க வச்ச அந்த அவ்வளவு பெரிய தவ வலிமை உடையவர் இந்த விஸ்வாமித்திரன். ரொம்ப கோபக்காரர். அவர் சாபம் கொடுத்துட்டா அது அப்புறம் மாத்த முடியாது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப அவரை பற்றின ஒரு செய்தி. அது இதுல பிரம்மனோட அந்த இதுல வரவங்கதான் கௌசிகன்றது சொல்றாங்களா? அதாவது பிரம்மனோட பையன் சாரி சொல்லுங்க. பிரம்மனுடைய எள்ளு பேர் விஸ்வாமித்திரர். ஆமா, பிரம்மன். அவனுக்கு புள்ள குச்சன், குச்சனோட புள்ள குச்சனாபன், அவனுக்கு காதி, காதியோட புள்ள கௌசிகன். அப்படி அந்த ஃபேமிலி ட்ரீய சொல்ற. இல்ல கௌசிகனும் விஸ்வாமித்திரரும் ஒன்னா இல்லதான் அரசனா இருந்துச்சு அவர் கௌசிகன்னு பேரு. அதுக்கப்புறம் அவர் விஸ்வாமித்திரன் ஆயிடுறாரு. விஸ்வம்னா உலகம், மித்ரன்னா ஃப்ரெண்டு, இந்த உலகத்துக்கெல்லாம் ஃப்ரெண்டு மாதிரி ரிஷி ஆயிடுறாரு அவர். அதுக்கப்புறம் முனிவர் ஆயிடுறாரு. அதனால அவருக்கு வசிஷ்டர் இவங்கெல்லாம் எப்பயுமே முனிவர் தான். அவங்க பிறந்ததே முனிவர், அது ரிஷியோட பிள்ளையா அப்படிதான் பிறக்கிறார். இவர் அரசகுமாரனா பிறந்து கௌசிகனா இருந்து தபம் செய்து விஸ்வாமித்திரர் ஆயிடுறாரு. திரிசங்கு மன்னர்ன்றது வேற ஒரு பர்சன். அவங்க யாரு? சொர்க்கம்னு சொல்லுவா, திரிசங்கு சொர்க்கம்னுவா.
இவர் வந்து அந்த திரிசங்கோ உருவாக்குறார், ஒருத்தனை உருவாக்குறார் பிரம்மனுக்கு இணையா. ஆனா நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணியானா இதெல்லாம் சரிப்படாது, நாங்க இவரை தேவர்கள் உலகத்துல விடமாட்டோம் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சொல்லும் போது இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. நான் வந்து இவனுக்கே ஒரு உலகத்தை படைக்கிறேன், நீங்க என்ன அவனுக்கு இடம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு திரிசங்கு ஒரு உலகத்தை படைச்சு அவன் அங்க வைக்கிற. அதனால நம்ம வந்து பூமியிலயும் இல்லாத இந்த சொர்க்கத்திலயும் இல்லாத நட்ட நடுவுல இருக்கிறதுக்கு திரிசங்கு சொர்க்கம்னு பேரு, அப்படி சொல்லுவா. அது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி. சோ அவ்வளோ ஒரு அது இது என்னன்னா பாட்டம் லைனஸ் அவ்வளோ ஒரு தவ வலிமை படைத்தவர் இவர். அப்புறம் அவ்வளவு கோபமும் வந்துரும் அவருக்கு அந்த அளவுக்கு. அதனால அவரை யாரும் அவரை வந்து அப்செட் பண்ணாம பாத்துப்பாங்க, பண்ணா சாபம் கொடுத்துருவாருன்னு பயம். அதுதான் இப்ப வந்து கோபம் வரும், அது வரும், இப்ப வரும், பின்னாடி வரும். தசரதனுக்கு வசிஷ்டர் சொல்லுவாரா கோச்சுக்காத அப்படின்னுட்டு. அது இதுக்கு முன்னாடி இதுல போட்டிருக்காங்க கௌதம முனிவனது அப்படின்றது விஸ்வாமித்திரரோட சாபம் தான் இல்ல மேம்? கௌதம முனிவர் இல்ல கௌதம முனிவர்ங்கிறது அகலிகையோட ஹஸ்பண்ட். அப்ப கௌதம வேற, இது கௌசிகன். ஓகே கௌசிகன். கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. அடுத்து போலாமா? 318 வந்து முனி. என் வாய்ஸ் நல்லா கேக்குதா? கேக்குறதுப்பா. ஓகே. வந்து முனி எய்தலும் மார்பில் அணி ஆரம் அந்தரதலத்து இரவி அஞ்ச ஒளி விஞ்ச கந்த மலரில் கடவுள் தன் வரவு காணும் இந்திரன் என கடிது எழுந்து அடிபணிந்தார். முனி வந்து எய்துதலும் விஸ்வாமித்திர முனிவன் மண்டபத்தை அடைந்ததும் மார்பில் அணி ஆரம் தயரதன் மார்பில் அணிந்த மணிமாலை அந்தரதலத்து இரவி வானத்திலே ரவி அந்தரதலத்து ரவி வானத்திலே ஊரிரும் சூரியனும் அஞ்ச ஒளி வெஞ்சு தோல்வியுறும்படி ஒளி மிகுந்திருக்க கந்த மலரின் கடவுள் தன் மனம் மிகுந்த தாமரை மலரில் வாழும் பிரம்மனுடைய வரவு காணும் இந்திரன் என வரவினை கண்ட இந்திரனை போல கடிது எழுந்து அடிபணிந்தார். விரைவில் எழுந்து முனிவரது திருவடிகளை வணங்கினார். எய்துதல் அடைதல் ஆரம் மாலை அந்தரதலம் ஆகாயம் அஞ்ச தோல்வி வெஞ்சல் மிகுதல் கந்தம் மனம் கடிது விரைந்து முந்திய பாடல்களில் தயரதனை இந்திரனுக்கும் விஸ்வாமித்திரனை பிரம்மனுக்கும் ஒப்ப கூறியதற்கேற்ப இப்பாடலில் பிரம்மன் வரவை கண்டு எழுந்து அடிபணியும் இந்திரனை போல முனிவரது வரவு உணர்ந்த மன்னன் எழுந்து அடிபணிந்தார் என்று முடித்து கூறியதனை காண்கிறோம். இது முதல் 3 பாடல்கள் சந்த விருத்தம். இதே ரெஃபரன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ரோமபாத மன்னன் வந்து தயரதனை கண்டு எழுந்து வந்தாருன்றது சொன்னாங்க நினைக்கிறேன். ஆமா, அதாவது பிரம்மனை பார்த்து இந்திரன் வர மாதிரி இந்த ரெஃபரன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியும் சொன்ன மாதிரி ஒரு இருக்கு. இந்த இடத்துல வந்து விஸ்வாமித்திரர் பிரம்மன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து இவர் ஒரு உலகத்தையே படைச்சிட்டார் பிரம்மன் மாதிரி. அதனால அவர் பிரம்மனுக்கு ஒப்பு கூறுறார். அதே மாதிரி தயரதனை பாக்குறதுக்கு இந்திரன் மாதிரி அந்த தேவலோகத்து இந்திரன் மாதிரி இருக்காராம் தயரதன். விஸ்வாமித்திரர் வந்து பிரம்மன் மாதிரி இருக்காரு. அதனால இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் அவங்க ஒப்புமை கூறுறார். இந்திரனை ஒத்த தயரதன் பிரம்மனை ஒத்த விஸ்வாமித்திரரை வரவேற்கிறார். ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டுல வந்து அந்த ரோமபாதம் பிரம்மனுக்கு ஒப்பிடுறார். இல்ல பிரம்மனுக்கு ஒப்பிடல. ஆனா அவங்க பிரம்மனை பார்த்து இந்திரன் எப்படி உடனே போய் வரவேற்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமா உடனே முன்னாடி போய் வராங்களா, அந்த மாதிரி அது இதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஆமா, தயரதனை த்ரூ அவுட் இந்திரனுக்கு ஒப்பிட்டுட்டே இருக்காங்க. இதுல இந்த சந்த விருத்தம்னா என்ன? இது முதல் 3 பாடல்கள் சந்த விருத்தம். தெரியல. சந்த விருத்தங்கள்னா என்னன்னாக்கா ஒருவேளை அந்த எதுகை மோனை குறிப்பிடுறதா தெரியல. ஏதோ ஒண்ணும் நம்ம கண்டுபிடிச்சுட்டு பார்க்கணும். ஒரே ஒரு சந்த விருத்தம் வந்து அந்த அது எல்லா பாட்டுலயும் வரிசையா வருது. சந்த விருத்தம் ஒரே ஒரு சந்த விருத்தங்களா? ஒரு வகையான கவிதை வடிவம். இது இனிய ஓசை கொண்ட விருதப்பாக்களால் ஆனது. குறிப்பாக திருச்சந்த விருத்தம் என்பது திருச்சந்த விருத்தம் கூட இருக்கே. ஆமா, கரெக்ட். 4000 முதல் 1000 உள்ளது. திருச்சந்த விருத்தம் கரெக்ட். 4000 திவ்ய பிரபந்தத்துல வரும்.
ஓகே. இது சோ இந்த பாட்டே வந்து சந்தர்ப்பத்து இந்த பாட்டை வந்து நான் பேசுற மாதிரி சொன்னா இந்த பாட்டா பாடணும் போல. இது முதல் 3 பாடல்கள் சந்தவிரதம். இந்த பாட்டுல இருந்து 3 பாடல். ஓகே. ஓகே. அடுத்தது 319. பணிந்து மணி செய்யுற்று உயிற்றி அவிர்பாயும் பொன் அணிந்த தவிசு இட்டு இனிது அருத்தியோடு இருத்தி இணைந்த கமலச்சரண் அருச்சனை செய்து என்றே துணிந்தது என் வினை தொடர் என தொழுது சொல்லும். பணிந்து தயரத மன்னன் முனிவனை வணங்கி மணி சிற்று தூபுயிற்றி அவிர் பைம்பொன் அணிந்த தவிசு இட்டு அருத்தியோடு இனிது இருத்தி மணிகள் நெருங்க பதித்து விளங்கும் பொன்னால் அலங்கரிப்பட்ட ஆசனமிட்டு மிக்க ஆர்வத்தோடு முனிவனை இனிதே இருக்கச் செய்து இணைந்த கமலச்சரண் அருச்சனை செய்து தாமரை போன்ற இரு பாதங்களையும் அரிச்சித்து என் வினை தொடர்பு எனது வினைப்பயன்களின் தொடர்பு இன்றே துணிந்தது என இன்றே நீங்கியது என தொழுது சொல்லும். அம்முனிவனை வணங்கி கூறலானார். செற்றுபு நெருங்க குயிற்று பதித்து பைம்பொன் பண்பு தொகை பசுமையான பொன் தவிசு இருக்கை அருத்தி ஆசை சரணம் பாதம் அருச்சனை பூசனை. இந்த அர்ச்சனை தான் நம்ம இப்ப அர்ச்சனைன்னு சொல்லிடுறோம். அர்ச்சனை தான் அருச்சனை. ஆமா. வினை தொடர்பு வினைப்பயன் நிறுத்தி பிறவினை இருவினை பலன்களும் ஆம் நல்வினையும் பிறவி காரணம் என்பதால் இருசேர் இருவினை என்பார் திருவள்ளுவர். பெரியோர் வருகையால் வினை தொடர்புகள் நீங்கும் என்பது கருத்து. விஸ்வாமித்திரர் வந்தோன்னா அவர் தன்னோட இவருடைய பொன்னாலான சிம்மாசனத்தை உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை பண்ணி என்னுடைய இரு வினைகள் அதாவது பிறவி பயன் வினை பயன் செய்த வினை எல்லாமே நீங்கும் இனிமே அப்படின்னு சொல்லி வழங்குறாரு. இருவினைங்கிறது நல்வினை தீவினை. நல்வினை தீவினை. அவர் வருகையால் அவருக்கு இருந்த வினை தொடர்ந்து இருக்கிறதால தானே நம்ம பிறவி எடுத்துட்டே இருக்கோம். பாவ புண்ணியம் நல்வினை தீவினை அதனோட தொடர்புலதான் நம்ம புண்ணியம் அதிகமா இருந்ததுன்னா நமக்கு மோட்சம். அது மாதிரி நம்ம இதுல சொல்றாங்க புராணத்துல. அதெல்லாம் அதை நம்புறோம் நம்மள அது வேற விஷயம். பட் அப்படி இருவினை இந்த பாவம் அதிகமா இருக்கா புண்ணியம் அதிகமா இருக்கா நம்ம வினை நல்வினை நிறைய பண்ணிருக்கோமா தீவினை பண்ணிருக்கோமா அது பொறுத்து நமக்கு பிறவி வந்துட்டே இருக்கு. பிறவி காரணம். அதனால அதான் நல்வினையும் பிறவி காரணம் என்பதா இந்த இரண்டு வினையும் பெரியவர்கள் வருகை இருக்கும்போது அந்த வினைகள் நீங்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து விஸ்வாமித்திர தவ முனிவர்ங்கிறதுனால தன்னோட நல்வினை தீவினை பயன்கள்லாம் போயிடுத்துனா தனக்கு மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்றது அந்த ஒரு நம்பிக்கை. பிறவி இல்லை பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும். அடுத்து போலாமா? ஓகே. நிலம் செய் தவம் என்று உணரின் அன்று நெடியோய் நிலம் செய் தவம் என்று உணரின் அன்று நெடியோய் என் நலம் செய் வினை உண்டு எனினும் அன்று நகர் நீ யான் வளம் செய்து வழங்க எளிவந்த இது முந்து என் குலம் தவம் செய்தவம் என்று இனிது கூற முனி கூறும். நெடியோய் நகர்யாம் வளம் செய்து வணங்க நீண்ட தவம் உடையே இந்த நகரத்திலே நான் வளம் வந்து வணங்கும்படியாக நீ எளிவந்த இது தாங்கள் எளிமையாக வந்த இந்த செயலானது நிலம் செய்தவம் என்று உணரின் அன்று இந்த நாடு செய்த தவப்பயன் தானோ எனில் அல்ல என் நலம் செய்வினை உண்டு எனினும் அன்று எனது செய்வினை செய்து காட்டிய பயனாலோ என்றால் அல்ல எம் முந்து குலம் செய்தவம் எங்கள் முந்திய குலத்தினர் செய்த தவப்பயனை ஆகும் என்று இனிது கூற முனி கூறும் என்று தயரதன் இனிய முகம் கூற அதனை கேட்ட முனிவன் கூறுவான். நிலம் இடவாகு பெயராய் மக்களை வார்த்தித்து செய்தவும் வினைத்தொகை தவம் தவப்பயன் அல்லது புண்ணியம் ஆம். வளம் வருதல் எளிமை சுலபம். தயரதன் முனிவனை நோக்கி நெறிவோய் என்றது நீண்ட தவத்தை உணர்கின்றது. அதாவது இவர் இந்த ஊருக்கு வந்தது காரணம் நாங்க பண்ண புண்ணியமோ இல்ல இந்த ஊர்ல இருக்க மக்கள் பண்ண புண்ணியமோலாம் கிடையாது. இதெல்லாம் எங்க முன்னோர் செய்த எல்லா புண்ணியத்தினாலதான் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க.
அவர் வந்து நெடியோயின்னு சொல்றாரு. நெடியோய். அப்படின்னா நான் வந்து உங்களை வணங்கறதுக்கு வந்து நீங்களே இங்க வந்தது அப்படின்ற அர்த்தம் இல்ல. இந்த நகரத்திலே நான் வலம் வந்து வணங்கும்படியாக தாங்கள் எளிமையாக வந்த இந்த செயல் அவரே தேடி வந்திருக்கிறதுனால அது அவருக்கு ஆமா. ரொம்ப அவ்வளவு தவ முனிவர் தன்னை தேடி வந்திருக்கிறது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு எடுத்துக்கலாம்ல. தாங்கள் எளிமையாக வந்துச்சு. ஆனா அவருக்கு ஒரு வேலை இருக்கிறதுனால தானே வரார். அது இன்னும் சொல்லவே இல்லை அவரு. ஆஹ் இன்னும் சொல்லவே இல்லை, அவர் சொல்ல போறாரு. சொல்ல போறாங்க. ஆமா அதுக்கப்புறம் தான் தசரதனுக்கு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்ந்து பாரு. ஆமா ஆமா அவர் ரொம்ப கவலையாயிடுவார். அடுத்து போலாமா? அடுத்த பாடம் 321. என் அணைய முனிவரும் இமயவரும் இடையுறு ஒன்று உடையரானால் பல்நகமும் நகுவெள்ளி பணிவரையும் பாற்கடலும் பதுமபீடத்து அந்நகரும் கற்பக நாட்டு அணிநகரும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் அல்லாது புகழ் உண்டோ இகழ் கடந்த உளவு வேலோய். இந்த பாடம் ஆக்சுவலா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இகழ் கடந்த புலவு வேலோய், போரை கடந்து வெற்றி அடைந்த புலால் நாட்டம் வீசும் வேலை உடையோய், என் அணைய முனிவரரும் இமயவரும் என்னை போன்ற முனிவர்களும் தேவர்களும் இடையிறு ஒன்று உடையவர் ஆனால் ஏதேனும் தீங்கு சிறிது உடையவர் ஆனால் பல்நகமும் நகுவெள்ளி பணிவரையும் பல மலைகளையும் தனது ஒளியால் எள்ளி நகையாடும் வெள்ளி மலையும் பாட்கடலும் பதும பீடத்து அந்நகர் திருப்பாட்கடலும் தாமரை ஆசனத்தையுடைய பிரம்மன் நகரும் கற்பக நாட்டு அணிநகரும் கற்பகம் முதலிய சிறப்புடைய விண்ணாட்டு அழகிய நகரமும் மணிமாட அயோத்தி என்னும் பொன்னகரும் மணிமயமான மாடங்களை உடைய அயோத்தி என்னும் அந்த நகரும் அல்லாது புகழுண்டோ அல்லால் அடைக்கலம் தருவதற்கு வேறு இடம் உண்டோ அயோத்தியை பணிவரை முதலியவற்றுடன் ஒப்பிட்டு கூறினமையின் ஒப்புமை கூட்டணி. என் அணைய இதில் அணைய ஓமை உருவு இடையூறு தீங்கு பல்நகம் பல மலைகள் பனிமலை கைலாயம் இமயமலை கைலை மலையும் பாட்கடலும் முறையே சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் வழிபடங்களாகும். கற்பக நாட்டணி நகரம் இந்திரனுக்குரியது. என்னையொத்த முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் எதிரும் தீங்கு நேர்ந்தால் கைலை முதல் அயோத்தி வரையில இந்த இடங்கள் எல்லாம் வேறு புகழ் உண்டோ என்றான் விசாமித்திரன் கருத்து. அதாவது என்னை போன்ற முனிவருக்கு இந்த அதாவது மேல் உலகத்துக்கு அதாவது இமயமலை கைலாயமலை கற்பகம் மலை இந்த ஊருக்கு ஒப்ப அயோத்தி மாநகர்ல வந்து முனிவர்களுக்கு பாதுகாப்பு இடம் சொல்றாங்க. புகலிடம் வேற எதுவும் இல்லை. எங்களுக்கு ஏதான துன்பம் நேர்ந்தா கையில இருந்து அயோத்தி வரை உள்ள இந்த இடங்கள் அல்லாத வேற நாங்க எங்க போவோம் அப்படின்னு கேட்கிறேன். அதாவது ஒரு மண்ணுலகத்துல இருக்க ஒரு ஊர் வந்து விண்ணுலகத்துல இருக்க ஒரு ஊரோட சேர்த்து சொல்றாரு. உயர்கண்ட வச்சு அப்படின்னு சொல்லலாமா? அடுத்த பாட்டு போலாமா? போலாம். 322. இன்தளிர் கற்பக நருந்தேன் இடைத்துளிக்கும் நிழல் இருக்கை இழந்து கொண்டு என்று அளிக்கும் தனிக்குடையின் நிழல் ஒதுக்கி குறையிறந்து நிற்ப நோக்கி ஒன்று அளிக்கும் குலமணி தோல் செம்பரனை குலத்தோடும் தொலைத்து நீ கொன்று அன்று அளித்த அரசு அன்றோ புரந்தரன் என்று ஆள்கிறது அரசு என்றார். அரசு புரந்தரன் என்று ஆள்கிறது. வேறத மன்னனே இந்திரன் என்று ஆண்டு கொண்டிருக்கும் அமரர் உலக ஆட்சி தன் இன்தளிர் கற்பக நருந்தேன் இடை குறிக்கும் நிழல் இருக்கை இனிய தளிர்களை உடைய கற்பக மரத்தின் பூக்கள் தேனை இடையிடையே துளிக்கின்ற நிழலை உடைய ஆசனத்தை எழுந்து விட்டு உன்னிடம் வந்து என்று அளிக்கும் தனிக்குடையின் நிழல் ஒதுக்கி உலகத்தினையும் என்று காக்கின்ற உனது ஒப்பற்ற வெண்குடை நிழலின் ஒதுக்கி நின்று குறை இறந்து நிற்ப நோக்கி தனது குறைகளை சொல்லி யாசித்து நிற்க நீ அதை பார்த்த பின் ஒன்று அளிக்கும்
குலமணி தோல் சம்பரனை, மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட குன்று போல தோல்வியுடைய சம்பரன் என்ற அசுரனை குலத்தோடும் தொலைத்து அவனை கூட்டத்தாரோடும் அழித்து நீ கொண்டு அன்று அளித்த அரசன்றோ, நீ உனதாக ஆக்கிக் கொண்டு அன்று இந்திரனுக்கு தந்த அரசை அல்லவா புரந்தரன் என்று ஆண்கின்றது என்றான். அவ்விந்திரன் இன்றளவும் தனக்குரியதாக ஆட்சி செய்து வருவது என்று முனிவன் கூறினார். கற்பகம் தேவதரு, துளித்தல் சொட்டுதல், போந்து வந்து தனிக்குடை, புதுவர புறக்கும் குடை, ஒன்றளிக்கும் என்பதிலுள்ள அளிக்கும் இங்கு ஓமை பொருள் தந்து நின்றது. கொண்டு வரம் கொண்டு அரசன்றோ ஓகார தோட்டம், புரந்தரன் இந்திரன் தன் இருக்கை ஒழித்து உன் நிழல் இருக்கையில் ஒதுங்கினான் என பெருமை தோன்ற கூறுகிறார். நிற்ப நோக்கி தொலைத்து அளித்த அரசு புரந்தரன் என்று ஆள்கிறது என்று முடிக்க இந்திரனுடைய இருக்கை சிதர்மை எனும் பெருமையுடையது. சம்பரனுக்கு தோற்று அரசை இழந்தான் என்பதை இருக்கை இழந்து என்பதால் குறிப்பிட்டு காட்டினார். சம்பரனை குலத்தோடு அழித்து இந்திரனுக்கு தேவருலக காட்சியை மீட்டு தந்த தயரத பெருமை முனிவர் கூறினார் என்பது கருத்து. இந்த பாடம் வந்து விஸ்வாமித்திரர் வந்து தயரதனோட புகழ சொல்றாரு. இந்திரன் வந்து சம்பரன்கிற அரக்கன்ட்ட தோத்து போயிடுவான். அப்போ தயரதன் வந்து அந்த சம்பரனை தோற்கடிச்சு அவன் அந்த இந்திரன் லோகத்தை மீட்டு இந்திரனுக்கே திருப்பி கொடுக்கிறார் தயரதன். அவ்வளவு புகழ் வாழ்ந்த தயரத மன்னனை பத்தி விஸ்வாமித்திரர் பெருமையா சொல்றாரு. தேவருல காட்சியை தேவருல காட்சியை தேவருல காட்சியா காட்சியைனா தேவர் உலக ஆட்சியைனா ஆட்சியை ஆட்சியைனா ஆட்சியை அந்த க்ஷா வர வேண்டாம் வடமொழி எழுத்துன்னு ஒரு எடுத்து போட்டிருப்பார். பாஷை எழுதுறா இல்லையா, பாடைன்னு எழுதுறாள், அது மாதிரி பாஷை. தேவர் உலக ஆட்சியை வீட்டு தந்த தயரதன். இவர் தயரதனோட புகழ் பற்றி இவர் சொல்றாரு. இப்போ சம்பரன்கிற அரக்கனோட இந்திரன் போரிட்டு தோத்து போனதுல அந்த சம்பரனை தயரதன் வென்று அந்த இந்திர லோகத்தை மறுபடியும் மீட்டு இந்திரனுக்கே கொடுக்கிறார். ஓகே, அடுத்து நீங்க படிக்கீங்களா? நான் தான் படிக்கணுமா? ஓகே ஓகே, நான் படிக்கிறேன். உரை 323வது பாடல். உரை செய்யும் அளவில் அவன் முகம் நோக்கி உள்ளத்துள் ஒருவராலும் கரை செய்ய அரியது ஓர் பேர் உவகை கடல் பெருக கரங்கள் கூப்பி அரைசு எய்தி இருந்த பயன் எய்தினர் மற்ற இனி செய்வது அருளுக என்று முறைசு எய்து கடைத்தலையான் முன்மொழிய பின்மொழியும் முனிவன் ஆங்கே. அடுத்த பாடலுக்கு தொடர்றது, பட் நம்ம இது பொருள் பார்த்துள்ளோம். உரை செய்யும் அளவில் அவன் முகம் நோக்கி இவ்வாறு விஸ்வாமித்திரன் தன்னை புகழ்ந்து பேசிய போது தயரதன் அம்முனிவரது முகத்தை பார்த்து உள்ளத்துள் ஒருவராலும் கரை செய்ய அரியதொரு தனது உள்ளத்திலே எவராலும் அளத்தற்கு இயலாததாகிய ஒரு பேர் உவகை கடல் பெருக பெரிய மகிழ்ச்சி என்னும் கடல் பெருகவும் கரங்கள் கூப்பி தனது இரு கைகளையும் குவித்து முனிவனை வணங்கி அரசு எய்தி இருந்த பலன் எய்தினர். எனது ஆட்சியை அடைந்ததன் பயனை இன்று நான் அடைந்தேன். மற்ற இனி செய்வது அருளுக என்று இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அருள்வீராக என்று முறைசு எய்து கடைத்தலையான் முன்மொழிய முரசுகள் முழங்கும் வாயிலை உடைய தயரத மன்னன் எடுத்து எம்ப அங்கே பின்மொழியும் முனிவன். அப்போதே விஸ்வாமித்திர முனிவன் பின் கூறுவன் ஆயினன். உரை செய்தல் பேசுதல். அளவு இங்கு பொழுது குறித்தது. உவகை கழிப்பு கூப்பி குவித்து அரசு முரசு என்பன எதுகை நோக்கி அரைசு முறைசு என நின்றன. எய்தி அடைந்து எய்து பகுதி மற்ற வினைமாற்று பொருளில் வந்தது. அருளுக வியங்கோள் வினைமுற்று. கடைத்தலை தலைக்கடை என்பது மொழி மாறி நின்றது. தலைக்கடை என்பது கடைத்தலை என மொழி மாறி நின்றது. முன்னே மன்னன் மொழிய பின்னே முனிவன் மொழிந்தான் என்பது கருத்து. உவகை கடல் என்பதற்கு ஏற்ப கரை செய்ய அரியது என்றார். முன்மொழிய பின்மொழியும் என்பது முரண் தொடை. இந்த பாட்டுல வந்து
இப்ப கேட்கிற தயரத மன்னன், நீங்க இவ்வாறு என்ன புகழ்ந்து பேசினது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப நீங்க இங்க கைய கூப்பி வணங்கி நீங்கள் உங்களுக்கு என்ன நான் செய்ய வேணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும் அப்படின்னு கேட்கிற தயரதன் வந்து விஸ்வாமித்திர முனிவரை கேட்கிற. முன்மொழிய பின்மொழியும் என்பது முரண் தொடை. அது என்னன்னு பார்க்கணும். இது கடைத்தலையான் முன்மொழிய பின்மொழியும். முன்னாடி அவர் சொல்ல இப்ப பதிலுக்கு இவர் கேட்கிறாருன்னு அர்த்தமா? புரியுறதா இந்த பாடல்? புரியுது மேடம். கடைத்தலையான் முன்மொழிய பின்மொழியும் முனிவன். அதாவது கடைத்தலைவன் முன்மொழி, அதாவது முதல்ல தசரதன் சொல்ல பின்மொழியும் முனிவர் சொல்றார். ஓகே, பின் முன் இருக்கிறதுனால அது முரண். ஓகே, அடுத்த பாடல் 324. இதனோட கண்டினியூஷன். திருவனத்துள் யான் ஏற்றும் தகைவேள்விக்கு இடையூறா தவம் செய்வோர்கள் வெறுவரச் சென்று அடைக்காம வெகுளி என நிருதர் இடைவிலக்கா வண்ணம் செருமுகத்து காத்தி என நின் சிறுவர் நால்வரினும் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என உயிர் இறக்கும் கொடுங்கூற்றின் உழையச் சொன்னான். சோ இப்பதான் கேட்கிறாரு வந்து, தருவனத்துள் யான் ஏற்றும், மரங்கள் நிறைந்த காட்டில் நான் செய்கின்ற தவ வேள்விக்கு இடையூறா, பெரிய யாகத்துக்கு இடையூறாக தவம் செய்வோர்கள் வெறுவர, தவம் செய்பவர்கள் அஞ்சும்படியாக சென்று அடைக்காம வெகுளி என அவர்தம் மனதை சேர்ந்த காமம் வெகுளி மயக்கங்களைப் போல நிருதர் இடைவிலக்கா வண்ணம் அரக்கர்கள் கெடுக்காதபடி செருமுகத்து காத்தியன அவர்களோடு செய்யும் போர் முகத்திலே காத்தருள்வாயாக. நின் சிறுவர் நால்வரினும் உன் புத்திரர்கள் நால்வருள் கரிய செம்மல் ஒருவனை கருமை நிறம் பொருந்திய செம்மலாகிய ஒப்பற்றவனை தந்திடுதி அழித்திடுவாயாக என்று உயிர் இறக்கும் கொடும் கூற்றின் உயிரை தாவன கேட்கும் கொடிய கூற்றுவனை போல உழையச் சொன்னான். மன்னன் வருந்தும்படி முனிவன் கூறினான். தருவனம் மரங்கள், தருண மரங்கள் இல்லையா, தருவனம் மரங்கள் அறந்த வனம். தவ வேள்வி நிஷ்காமிய வேள்வி என்பார்கள். இடையூறு தீமை. ஊரு முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். செருமுகம் போர்முனை. காத்தி ஏவல் உரிமை வினைமுற்று. இரத்தல் யாசித்தல். கொடுங்கூற்று கொடிய கூற்றவன் யமன். கொடிய சொல் எனவும் கொள்ளலாம். உழைதல் மனம் வருந்துதல். முனிவர் கேட்கிற, உன் பிள்ளை உன்னோட முதல் பையனை என் கூட அனுப்பு, நான் பண்ற யாகத்துக்கு ஊறு விளைவிக்கிறாங்க, அவர்களை எல்லாம் சமாளிக்கணும், எனக்கு முடியாது, அதனால உன் பையனை நீ கூட அனுப்பு அப்படின்னு இப்பதான் கேட்கிறேன். இந்த சொல்லானது யமன் வந்து உன் உயிரை குடுன்னு கேட்டா எப்படி மனது கஷ்டமா இருக்குமோ அந்த மாதிரி வருந்தும்படியான சொல்ல அந்த முனிவர் இப்ப சொல்லியிருக்காரு. சோ இப்ப தயரதனோட ரியாக்ஷன் என்னன்னு பாக்கணும். இந்த பாட்டுல இதுக்கு முன்னாடி வந்த ஒரு 4-5 பாட்டுலயும் ராமரை வந்து குறிப்பிடும் போதெல்லாம் ஒண்ணு மழை மேகத்தோடையோ இல்ல கரிய வனத்தோடையோ சொல்றாங்க. ஆமா, திரும்ப இது வந்து தமிழ்ல மட்டும்தான் இப்படி இருக்கா இல்ல உண்மையான ராமாயணத்திலயும் ராமர் கிருஷ்ணர் ரெண்டுக்குமே நீலமேக சியாமளன் கிருஷ்ணருக்கு பேரு. மேகத்தோட குறிப்பிடுறாரு. நீலமேகன்றது வேற, இதுல வந்து ஸ்பெசிபிக்கா கார்மேகன்றதோட குறிப்பிடுறாங்க. அதாவது கருமையா இப்ப இந்த பாட்டுல பார்த்தா ஸ்பெசிபிக்காவே இந்த பாட்டுல என்ன சொல்லிருக்காங்க, இல்ல அப்படி கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி. ஆமா, இது தமிழ்நாடுங்கிறதுக்காக தமிழ்ல எழுதும் போதுக்காக நம்ம மக்களோட கனெக்ட் பண்றதுக்காக அவரு நீலவண்ணன் சொல்லாம இப்படி எழுதினார். இல்ல ராமனோட நிறம் வந்து நீலவண்ணம், கிருஷ்ணனோட நிறம் நீலவண்ணம்ங்கிறது வடநாட்டு புராணங்கள்லயும் உண்டு, எல்லாத்துலயும் உண்டு. ஆனா நீலம் சொல்லியாங்க, கரியன் தானே சொல்றாங்க. கரியன்னா நீலம்னா நம்ம ப்ளூன்னு எடுத்துக்க கூடாது, டார்க் கம்ப்ளெக்ஷன் எடுத்துக்கணும். இல்ல சின்ன வயசுல இந்த கிருஷ்ணர் போட்டோ எல்லாம் பாடும்போது நல்லா ப்ளூ பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க, மேகத்தோட பெயிண்டிங். ஆனா இதுல வந்து கார்மேகம் வந்து கருமேகம், கார்வண்ணன் கார்வண்ண கர்ணன் சொல்லுவாங்க. ஸ்பெசிபிக்கா கரியன் தான் சொல்லியிருக்காரு 4 பாட்டுலயும். ஆமா, நீலன்ற வார்த்தையை யூஸ் பண்ணல. இது வந்து கம்பரா கரியன் எழுதினாரா இல்லாட்டி வடமொழியிலேயே கரியன் இருந்தா நீலன் இருந்தா? இல்ல ராமர் கிருஷ்ணர் 2 பேரும் கரிய நிறத்தவர்கள்ங்கிறது எல்லா புராணங்கள்லயும் இருக்குமே.
கரிய நிறம்ன்றது அதுக்கு மேகம் கருப்பா இருக்கிறதுனால அவங்க கரிய மேகம் போன்ற நிறத்தை உடையவர்னு சொல்றாங்க. கருமேகம்ங்கிற அந்த கரிய நிறம்ங்கிறது நம்ம டார்க் கம்ப்ளெக்ஷன் தான் எடுத்துக்கணும். ஃபேர் கம்ப்ளெக்ஷன் ஆஸ் அகேன்ஸ்ட் டார்க் கம்ப்ளெக்ஷன். எனக்கு தெரியல, நான் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டவுட் அட் ஆல். இல்ல இல்ல, என் கேள்வி ரொம்ப இது என்னன்னா, கம்பர் கரியன் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. கம்பரா சொன்னதா இல்ல வடமொழியில சொன்னதா? ஏன்னா வடமொழியில வந்து இந்த வடமொழி மேஸ்பர ராமாயணம் இந்த போட்டோ எல்லாம் பார்த்தா அது வந்து நீல கலரா தான் காட்டுவாங்க. நீலமேகன் அப்படிதான் காட்டுவாங்க. நீலம்ங்கிறதுதான், நீலம்ங்கிறது நம்ம அப்படியே லிட்டரலா நீலம்னு எடுத்துக்காம நீல வண்ணம்ன்றது ஒரு கருமையா கருநீல வண்ணம்ன்றது ஒரு மேகம் கிட்டத்தட்ட கருநீலமா தானே இருக்கு, அது மாதிரி எடுத்துக்கணும். நம்ம ஒரு ப்ளூயிஷ் கிரே அந்த மாதிரி. அதுலயும் அப்படிதான் நான் நினைக்கிறேன், வடமொழியிலயும் அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாரம் இங்க எங்க தெருவுல இஸ்லான் ஊர்வலம் போகுது, பாக்குறேன். கிருஷ்ணர் கருப்புல இருக்காரு. சின்ன சந்தேகம், கண்டுபிடிக்கலாம். வால்மீகி ராமாயணத்திலயும் ராமர் அப்படிதான் குறிப்பிட்டிருக்காரான்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்த பாடல் படிக்கவா? 325வது பாடல். எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தின் எரிவேல் பாய்ந்த புண்ணில் ஆம்பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என செவியில் புகுதலோடும் உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆறுயிர் நின்று ஊசலாட கண்ணிலான் பெற்றிழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் வேளான் பாடி என்ன மாதிரி கஷ்டப்பட்டிருக்கார் தசரதன். எண்ணிலா அருந்தவத்தோன், எண்ண முடியாத அரிய தவத்தை செய்த விஸ்வாமித்திரர் இயம்பிய சொன்ன இந்த சொற்களானது மருமத்தின் எரிவேல் பாய்ந்து, மார்பின் மேல் எரிந்த வேல் பாய்ந்த புண்ணில் ஆம்பெரும் புழையில், புண்ணாகிய புழையிலே கனல் நுழைந்தால் என கனன்று கொண்டிருக்கும் தீ நுழைந்தது போல செவியில் புகுதலோடும் தனது காதுகளில் புகுந்த போது உள்நிலாவிய துயரம் பிடித்து உந்த உள்ளத்திலே நிலைத்துள்ள துயரம் வெளியே தள்ள ஆர் உயிர் நின்று ஊசலாட தயரதனது அவ்வறிய உயிர் உள்ளே போகவும் வெளியே வரவுமாக ஊசல் போல் ஆட கண்ணிலான் பெற்று இழந்தான் என, கண்கள் இல்லாதவனே அதனை பெற்று பின்னர் இழந்தான் என கூறும்படி காலவேளான் கடுந்துயரம் உழந்தான். பகைவனின் உயிருக்கு இறுதி காலம் காட்டும் வேலையுடைய தைரதவெந்தன் கடுமையான துன்பத்தினாலே மிகுந்து வருந்தினான். உள்நிலாவிய துயரமாவது தயரதன் சிரவணனை அம்பால் கொல்ல அவனது பெற்றோர் தந்த சாபத்தால் நிலவிய துன்பமாம். உந்த தள்ள கண் இலான் பிறவிக்குறன் இடையில் கண் பெற்று மீண்டும் இழத்தல் பெருந்துயர் விளைவிக்கும். பிள்ளையில்லாத தயரதன் பெற்று பிரிவதால் பெருந்துயர் கொண்டான் என்பதற்கு உண்மையாயிற்று. சோ தயரதனுக்கு வந்த துன்பத்தை அவ்வளவு அழகா கம்பர் சொல்றாரு. இதுல எப்படின்னா, எவ்வளவு அரிய தவத்தை செய்த இந்த விஸ்வாமித்திரர் கூறிய இந்த சொற்களானது மருமத்தின் எரிவேல் பாய்ந்த, ஏற்கனவே போர்கள்லாம் நிறைய புரிந்த அவனோட மார்ல இருக்கிற அந்த விழுப்புண் மேல ஒரு வேலை மறுபடியும் பாய்ச்சினா அது எவ்வளவு துன்பத்தை தருமோ அந்த மாதிரி துன்பம். புண்ணாக்கிய புழையிலே கனன், அதுக்குள்ள அந்த புண்ணுக்குள்ள ஒரு தீப்பந்தை நுழைத்தால் அது எப்படி துன்பத்தை தருமோ அது போல அவரது காதுகள்ல இந்த செல் விழுந்த உடனே இவரோட உயிரே ஊசலாட ஆரம்பிச்சிருது. மூச்சு போறதும் வரதுமா உயிர் ஊசல் ஆடுறது. கண்ணிலான் பெற்று எழுந்தான். முதல்ல கண்ணு ஏற்கனவே பிறவி குருடினா இருந்தா அதை பத்தி இல்ல, பிறவியில கண்ணு போய் மறுபடியும் கண்ணு வருது அவனுக்கு. அது உலகமெல்லாம் பார்த்து மகிழ்ந்திருக்கும் போது மறுபடியும் அந்த கண்ணு போயிடுத்துனா அது இன்னும் கொடுமை. கண்ணே தெரியாம இருக்கிறது ஒரு கொடுமை. அந்த கண்ணு திருப்பி வந்து அந்த கண்ணு போயிடுது. குழந்தையே பிறக்காம இருந்து அப்படி ராமர் பிறந்து அந்த மகிழ்ச்சியில தான் இருக்கும் திருப்பி அந்த ராமரை கூட்டின்னு போறேன்னு சொன்னா கண்ணை இழந்தவன் அதை பெற்று மீண்டும் இழந்தது போன்ற மாபெரும் துன்பத்தை தயரத மன்னன் பெற்று வருந்தினான். அப்படி அந்த வார்த்தை கேட்ட உடனே தயரத மன்னனோட அந்த இதை பற்றி அவர் அப்படி கம்பர் ரொம்ப அழகா சொல்றார், அவர் பட்ட துயரத்தை பற்றி. அதுக்கு நிறைய உதாரணம் சொல்றார். எப்படி ஒரு புண்ணுல வேலை நுழைத்தா எப்படி இருக்குமோ அதே போல புண்ணுல கனல் தீய நுழைத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி காதல் அந்த விழுந்த உடனே உயிர் ஊசல் ஆடுறது, உள்ளேயும் வெளியிலையும் போக முடியாம இருக்க முடியாம அவர் தள்ளாடுறது. கண்ணு இருந்தவும் அதை பெற்று அப்புறம் மறுபடியும் இழந்ததும் என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஒரு துன்பம். இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் அவருக்கு உண்டாகிறது. ரொம்ப அருமையான பாடல் இது.
சோகம் ஆனா அருமை. ஆமா. அந்த தந்தையோட ஒரு துடிப்பு வந்து ரொம்ப அழகா அந்த கவிதையில சொல்றார். ஐயோ எனக்கு கிடைக்காம கிடைச்ச குழந்தைய இவர் கூட்டின்னு போறேங்கிறே, அந்த சின்ன பையன் அவன் அங்க போய் என்னெல்லாம் கஷ்டப்படுவானோ, அவனால சமாளிக்க முடியுமா அப்படின்ற பல எண்ணங்கள் மனசுல வருது. இதுல இப்படி இந்த சிறுவன் கதைன்னு போட்டிருக்காங்க. மறுத்துட்டாலும் நமக்கு கஷ்டமாச்சே அப்படிலாம் அவன் மனசுல கிடுகிடுன்னு எண்ணங்கள் தோன்றதா இருக்கும். சொல்லுங்க. இல்ல இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரியில வந்து இன்னொரு கதை, அதாவது ஆரிஜின் ஸ்டோரியில அதையில ஒரு வேட்டையாடும் போது ஒரு கண்ணில்லா தம்பதி இருப்பாங்க. ஆமா ஆமா. அவங்க பையன் வந்து அவங்க அப்பா அம்மா பாத்துப்பாங்க. இவரை வந்து அம்பு விட்டு கொல்லும் போது அவங்க சாபம் விட்டுருவாங்க. நான் எப்படி என் பிள்ளைய எழுதணும் அது மாதிரி இதே மாதிரி நீ ஒரு பிள்ளைய எழுந்து துன்பப்படுவ அப்படின்னு. சோ தசரதனுக்கு இது தெரிஞ்சதுதான் இது நடக்க போகுதுன்னு. ஆமா ஒரு தெரியும். அந்த அவன் பேர் வந்து சிரவணகுமாரன். சிரவணகுமாரன் அந்த பையன். அவன் வந்து அவ அப்பா அம்மாக்காக அவங்கள இருக்க சொல்லிட்டு இவன் போய் தண்ணி கொண்டு வர போகும்போது அந்த கலக் கலக்குங்கிற சத்தத்தை கேட்டுட்டு இந்த தசரத மன்னன் வந்து ஏதோ யானையோ ஏதோ தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாட போயிருக்கும் போது மானும் ஏதோ தண்ணி குடிக்கிறது அம்பை எரிஞ்சிருவான். அது இந்த பையன் மேல பட்டு அந்த பையன் இறந்து போவான். அப்ப அந்த பெற்றோர் வந்து புத்திர சோகத்துல இவனுக்கு சாபம் கொடுத்துருவான். இப்ப நாங்க எப்படி ஃபீல் பண்றோமோ அது மாதிரி உனக்கும் ஒரு துயரம் துன்பம் வரும் அப்படின்னுட்டு அது இவனுக்கு நினைவு வருது. அதனாலே அதுவும் ஒரு காரணம் அப்படி கஷ்டப்படுறதுக்கு. அடுத்த பாடல் படிக்கலாமா? படிக்கணும். 326வது பாடல். தொடைவூற்றில் தேன் துளிக்கும் நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி படையூற்றம் இளன் சிறியன் இவன் பெரியோய் பனி இதுவேல் பனிநீர் கங்கை புடைவூற்றும் சடையானும் புரந்தரனும் நான்முகனும் பூந்து செய்யும் இடையூற்றுக்கு இடையூறாய் யான் காப்பன் பெருவேள்விக்கு எழுக என்று என்றான். என்னன்னா தொடை ஊற்றின் தேன் துளிக்கும் தொடையின் ஊற்று போல தேன் துளிர்க்கின்ற நருந்தாரான் ஒரு வண்ணம் துயரம் நீங்கி மனம் பொருந்திய மாலை அணிந்த தயரதன் ஒருவாறு துயரம் நீங்கியவனாய் படை ஊற்றம் இளன் சிறியன் இவன் படைக்கல பயிற்சியில் முதிர்ச்சி அடையாத சிறிய வயதுடையவன் இவ்ராமன் பெரியோய் தவத்திலும் மற்றைய சிறப்புகளிலும் பெரியோரே பணி இதுவே எனக்கு தாங்கள் இடும் கட்டளை இதுவே ஆனால் பனிநீர் கங்கை புடை ஊற்றும் சடையானும் குளிர்ந்த நீரையுடைய கங்கை பக்கங்களில் ஊற்றிக் கொண்டிருக்கும் முடியை உடைய சிவபிரானும் நான்முகனும் புரந்தரனும் 4 முகங்களை உடைய பிரம்மனும் இந்திரனும் புகுந்து செய்யும் இடையூற்றுக்கு அவ்வரக்கர்களுக்கு துணையாக வந்து புகுந்து செய்கின்ற தீங்குகளுக்கு இடையூறா நான் காப்பேன், தடையாக நின்று நான் காக்கிறேன். பெருவேள்விக்கு எழுக என்றான். நீங்கள் செய்ய தொடங்கிய அந்த பெரிய வேள்வியை நிறைவேற்ற இப்பொழுதே எழுந்தருக என்றான். அன்றாந்த மலர் மாலை அணிந்திருக்கிறான் ஆதலின் நம் மாலை தேனை துளிக்கிறது என்பர். தொடையூற்றின் தேன் துளிக்கும் நருந்தாரான் என்றார். ஊற்றுதல் கொட்டுதல் தொடை தேன் கூடு துளித்தல் கொட்டுதல் தார் மாலை நருந்தார் பண்புத்தொகை பணித்தல் கட்டளையிடுதல் பனி கட்டளை முதல் நிலை தொழிற்பெயர் பனி குளிர்ச்சி குடை பக்கம் சடை மயிர் தொகுதி இடையூற்றுக்கும் என்பதில் உண்மை தொகுக்கப்பட்டு இடையூற்றுக்கு என நின்றது. காப்பெண் தன்மை பொறுமை வினைமுற்று எழுக வியங்கோள் வினைமுற்று ஊற்றம் முதிர்ச்சி படை ஊற்றம் இளன் படைக்கல பயிற்சியால் முதிர்ச்சி அடையாத சிறு வயதினர் என்பது குறிப்பு. கங்கை புடையூற்றும் சடையான் கருத்துடையடை கவுளணி ஆகும். இது புதுசா. சோ இவர் வந்து அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு படைகள் எல்லாம் நடத்தி பயிற்சி கிடையாது. உங்களுக்கு நான் வந்து உங்களை காப்பாத்தி நான் பண்றேன், நான் வரேன், அதுக்கு பதில் பையனுக்கு பதில் நான் வரேன் அப்படின்னு கேட்கிறார். விஸ்வாமித்திரத்தை தசரதன் கேட்கிறார். முதல்ல துயரப்படுறார், அப்புறம் சமாளிச்சுட்டு நான் வரேன். பையன் வந்து அவனுக்கு வந்து படைக்கல பயிற்சி ரொம்ப கிடையாது, ரொம்ப சின்ன பையனும், அதுக்கு பதில் நான் வரேன், எனக்கு நல்ல பவர் இருக்கு, நான் வரேன் அப்படின்னு கேட்கிறார். இது என்ன தெரியல, கருத்துடை அடை கௌளணி ஆகும். கொளனி ஆகுமா? கொளனி கொள்ளணி ஆகுமா? கருத்துடை அடை கொள்ளணி ஆகும். பிரிச்சு படிக்கணுமான்னு தெரியல.
கங்கை புடையூற்றும் சடையான் கருத்துடை அடை கொளனியா. தெரியல அது என்னன்னு புரியல, டங் ட்விஸ்டரா இருக்கு. கொளனின்னா என்ன? தேடி பார்த்தா கொல் பிளஸ் அணின்றதுதான் இருக்கும் நினைக்கிறேன். கொலனி. கொள்ளணின்னா அதான் என்னன்னு தெரியல. கொள்ளணி தெரியல, எப்படி தமிழ்ல எழுதிதான் கண்டு. அதாவது கங்கை தடையில இருந்து வர கருத்துடைய அணி. கருத்துடைய கொளனியாம். கங்கை புடையூற்றும் சடையான். அவர் தலையிலிருந்து தானே கங்கை உற்பத்தி ஆகுது, சிவபெருமான் தலையிலிருந்து. அந்த கருத்தை உடைய கொளனினா என்ன? கொள் அணினா என்னன்னு பார்ப்போம். கொளனி தமிழ்ல டைப் படிச்சாதான் தெரியும். தமிழ் தான் மேம். வரவே மாட்டேங்குது மலையாளத்துக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாதிரி. கொளனினா மலையாளத்துக்கு போயிடுறது. கருத்துடை கொலியணி. கருத்துடை கொலியணின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கொலியணியா? கருத்துடை கொலியணி. கொலியணின்னா இது கருத்துடை எடை கொலியணியாவது ஒரு அடைகொலியை கூறும்போது வேறொரு கருத்தையும் அதனுள் அடக்கி கூறுவது அடைகொலி. அடைமொழியை கொண்ட பெயர். ஓகே ஓகே. அதாவது ஒரு கருத்தை சொல்லும் போது இன்னொன்னுத்த தமிழ் இலக்கணத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுது. இந்த வார்த்தை ஒரு கருத்தை மற்றொரு கருத்தோடு இணைத்து அதன் மூலம் அந்த கருத்தின் சிறப்பினை விளக்குவதாக குறிக்கிறது. குறிப்பாக இது ஓமை அணியுடன் தொடர்புடையது. ஒளி அணி என்ற வார்த்தை இலக்கண நூல்களில் குறிப்பாக தமிழ் இலக்கண நூல்கள் கருத்துடை எடை கொளி அணி என்பது ஒரு வகையான அணி இலக்கணமாகும். இந்த அணியில் ஒரு கருத்தை விளக்குவதற்காக மற்றொரு கருத்தை ஓமையாக கொள்வர். அந்த கருத்தின் சிறப்பையும் சேர்த்து கயல்விழி என்ற சொல் பெண்ணின் கண்களை குறிக்கிறது. இங்கு கயல், மீன் போன்ற கண் ஓமை என்று கூறும்போது அது வெறும் கண்களின் வடிவத்தை மட்டும் குறிக்காமல் அந்த பெண்ணின் கண்களின் அழகையும் கூர்மையையும் சேர்த்து குறிக்கிறது. அது மாதிரி கங்கை புடையூற்றும் சடையான்றது படைக்கல பயிற்சியால் முதிர்ச்சி அடையாத சிறு வயதினர் இல்ல கங்கை புடையூற்றும் சடையான் என்பது அதுக்கு தொடர்புடைய இன்னொரு இது என்னன்னு தெரியலையே. கொஞ்சம் இதை ஆராய்ச்சி பண்ணணும். அப்புறம் நம்ம சொல்லுங்க. இந்த பாட்டுல எதுக்கு அந்த கங்கை அதான் இது எப்படியும் கனெக்ட் பண்ணணும். ஓமை அணிதான் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்ற. கங்கை புடையூற்றும் சடை அப்படியே சிவபெருமான் எப்படி சிவபெருமானோட குறிப்பு இதுல இருக்கு. ஓகே. தடையாக நான் பெருங்கல்விக்கு பெரியோர் தவத்திலும் எனக்கு தமிழிடம் தாங்கள் இடும் கட்டளை இதுவேயானால் குளிர்ந்த நீரையுடைய கங்கை பக்கங்களில் ஊற்றி கொண்டிருக்கும் சடைமுடைய சிவபெருமானும் 4 முகங்களுடைய பிரம்மனும் இந்திரனும் அவ்வரக்கர்களுக்கு துணையாக வந்து புகுந்து சிக்கின்ற தீங்குகளுக்கு இடையாக நான் நின்று காக்கிறேன். அதாவது இந்த சிவன், இந்திரன் இவங்க எல்லாருமே அரக்கர்களுக்கு துணையா இருந்தாலும் நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. ஓகே. வேற ஏதாவது விளக்கம் கிடைக்கிறதான்னு பார்க்கலாம். வேண்டிய பொருள் என்னது என்று கூறாமல் அவரிடம் ஒப்புதல் வாங்கும் வகையை சுற்றி வளர்த்து கூறுகிறார். அதாவது சிவன் சொல்லாம
பலன்தான் தனக்கு வந்து அந்த சிவனுக்கு இணையாக நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறதா? ஆஹா, அந்த சிவன் முதற்கொண்டு எல்லாரும் வந்து எல்லாரும் வந்து எதிர்த்து நின்னாலும் நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். உங்களுக்கு ராமர் வரணும்னு அவசியம் கிடையாது. சிவன், நான்முகன், இந்திரன் இவங்க எல்லாரும் அரக்கர்களுக்கு துணையா இருந்தாலும் நான் உங்களுக்கு எதிரா இருக்கிறேன், நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, ஓகே. செய்யுள் அடுத்த செய்யுள் 327. என்றனன் என்றலும் முனிவோடு எழுந்தன வன் படைத்த முனி இறுதி காலம் அன்று என என இமையோர் அயிர்த்தனர். வேல் வெயில் கறந்தது அங்கும் இங்கும் நின்றளவும் திரிந்தன. மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் நெற்றி முற்றச் சென்றன. வந்தது நகையும் சிவந்தது கண் இருண்டன போய் திசைகள் எல்லாம் வந்துருத்து. என்றனன் என்றலும் என்று தயரதன் சொன்னான். அவ்வாறு கூறலும் மண் படைத்த முனிவோடு எழுந்தன. உலகத்தையே படைக்கத் தொடங்கிய முனிவனாகிய விஸ்வாமித்திரன் சினத்தோடு எழுந்தான். மேல் நிவந்த கொழுங்கடை புருவம் அம்முனிவனது மேலே உயர்ந்தவன் ஆகிய புருவங்கள் நெற்றி முற்றச் செய்யன. அவனது நெற்றியில் முற்றமும் சென்றன. நகையும் வந்தது, கோபச் சிரிப்பும் வந்து சேர்ந்தது. கண் சிவந்த முனிவனது இரு கண்களும் சினத்தால் சிவந்தன. மேல் வெயில் கறந்தது. வானிலே உலாவிக் கொண்டிருந்த கதிரவன் அஞ்சி மறைந்தான். அங்கும் இங்கும் நின்றனவும் திரிந்தன. அவ்வுலகத்திலும் இவ்வுலகத்திலும் நின்ற உயிரினங்கள் யாவும் நிலைகெட்டு திரிந்தன. திசைகள் எல்லாம் போய் இருண்டன. திக்குகள் எல்லாம் ஒளி இழந்து இருண்டன. இமையோர் இத்தோற்றங்களை கண்ட தேவர்கள் எல்லோரும் இறுதி காலம் அன்று என ஆம் என அயர்த்தனர். கடையூழி காலமோ அல்லவோ என ஐயம் கொள்வர் ஆயினர். முனிவோடு கோபத்துடன் ஓடு மூன்ற நொறுவு உடன் நிகழ்ச்சி பொருளில் வந்தது. ஆயினும் முனிவன் எழுவதற்கு முன் சினம் எழுந்தது என்னும் குறிப்பை காட்டி நின்றது. இம்முனிவனது சீற்றத்தால் விளைந்த செயல்களை கண்ட தேவர்கள் ஊழிக்காலமோ என்று அஞ்சினர், அயிர்த்தனர், ஐயுற்றனர். வெயில் செனையாகு பெயராய் சூரியனை உணர்த்தும். கண் இருண்டன. இதில் கண் பால் பகா அகிரனை பெயராதலில் பன்மை பயனிலைக்கு ஒருமை எழுவாயாக நின்றது. போதல் அழிதலும் முனிவன் கொண்ட சீற்றத்தால் நிகழ்ந்தவர்களை அழகுற சித்தரிக்கும் பாடல் இது. வெகுளி சுவைக்கு சிறந்ததொரு எடுத்துக்காட்டு என்று கூறலாம். அவ்வளவு கோபம் வந்துருத்து அவருக்கு. அது கேட்ட உடனே அவர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட கோபம் எழுந்து உருவமெல்லாம் நெரிச்சு அப்படியே கோபமா அவர் பாக்குறது. சிரிப்பு வேற, கோப சிரிப்பு, கண்கள் சிவந்து நெற்றி புருவம் உயர்ந்து அவர் இருக்கிறத பார்த்து தேவர்கள் எல்லாம் ஒருவேளை இதுதான் உலகம் அழிய போற நேரமா, அப்படிலாம் இருக்குமா, இதெல்லாம் திசைகள்லாம் இருண்டுட்டு கதிரவனும் போய் எங்கேயோ மறைந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து பயப்படுற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துருக்கு. அந்த கோபத்தை சொல்ற சிறப்பான பாடல் அப்படிங்கிறாங்க. அவரோட கோபத்தை நிஜமாவே இந்த பாடல் படிச்சா நமக்கு பயப்படும். ரொம்ப கோபமாயிட்டார். டிவில எல்லாம் காட்டும் போது கோபம் வந்தோன்னா வானத்துல எல்லாம் அப்படி நின்று போயிடும். ஆமா, மின்னல் வெட்டுற மாதிரி மின்னல் வெட்டுற மாதிரி அப்படிதான் இருக்கு. மின்னல் விட்டும் சிரிக்கணும் அதெல்லாம் இருக்கும். எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு கம்பர். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்மளால அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது. அவர் எழுதிருந்து படிச்சாலே நமக்கு அந்த கோபம் புரியுது. இதுல எதுவும் வேற எதுவும் நமக்கு எதுவும் புரியாம இருக்கான்னு பார்க்கணும். ஆனா அந்த கோபத்தை பார்த்து சூரியன் கூட போய் மறைஞ்சிக்கிற மாதிரி அதெல்லாம் மறைந்தான். அது ஒரு எக்ஸாஜரேட்டட் இதுதான். பட் அந்த அளவு கோபம் வந்துருத்துன்னு அதான் எல்லாமே கம்பர் அதிகமா தான் சொல்ற மாதிரி. பயந்து நடுங்கிறது எல்லாமே பார்த்துட்டு தேவர்கள் நடுங்குறாங்க, சூரியன் நடுங்கிறது, 8 திசையும் நடுங்கிறது. அவருக்கு அவ்வளவு கோபம் வந்துருத்து. சொல்லுவா இல்ல, விஸ்வாமித்திரராட்ட கோபம் வரது இருக்க முடியுமாங்களே. He's known for that. சாபம் கொடுத்துருவாரு உடனே டபார்னு. இப்போ அடுத்த பாடல் இந்த நீங்க சொன்னீங்க விஸ்வாமித்திர மாதிரி கோபம் வருது. அது நானா இப்ப டிவில ராமாயணம் இதெல்லாம் பார்த்து வளர்ந்து வீட்டுல பேசும்போது இப்படிதான் சொல்லுவாங்க. அதாவது நியூஸ் பேப்பர்ல நான் நியூஸ் படிச்சிருக்கேன். அதாவது பார்லிமெண்ட் திருசங்கா மாறிடுச்சு, திருசங்க பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. திருசங்க பார்லிமெண்டா வந்திருக்கு எப்ப சந்திரசேகர் பீரியட்லாம் நினைக்கிறேன். அப்படி நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி நியூஸ் பேப்பர்ல எழுதினாலும் யாருக்காவது புரியுமா? ஏன்னா இப்ப இருக்கவங்க இப்ப இருக்கிறவங்களுக்கு திருசங்கன்னு யாரும் தெரிஞ்சாதானே புரியும்.
விஸ்வாமித்திரர் யாருன்னு தெரியணும், திருசங்கை யாருன்னு தெரியணும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி புரிஞ்சாதான் புரியும். புரியுதுடா. ஏன்னா அது கரெக்ட் தான் சார். இப்போ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பசங்களுக்கு எல்லாம் சொன்னாதான் புரியும். இல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து தெரியும். அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இந்த ஒரு நிறைய விஷயங்கள் அந்த ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் போயிடுமோன்னு தோன்றது. அவங்களுக்கு வேற எக்ஸ்போஷர்ஸ் வேற வருது இல்லையா? ஆமா. சொல்லி தரத்துக்கு அம்மாக்கே தெரியுமான்னு தெரியல சில விஷயங்கள்லாம். ஆமா. அதுக்கு வந்து இந்த வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடும்பாங்க. அதாவது தேவையில்லாத விஷயம் நிறைய அவங்களுக்கு தேவையில்லாத நிறைய கரெக்ட். ஏன்னா அவங்க யூஸ் பண்ற ஒரு சோசியல் மீடியாவும் வந்து இட் நீட்ஸ் மோர் அண்ட் மோர் அட்டென்ஷன். அதனால அவங்களுடைய கவனத்தை எல்லாம் அதுல இருக்கிறதுனால இப்பதான் இப்போ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுனா ஊர்ல போனா என் கசின்ஸ் எல்லாம் யாராவது பார்த்து இப்ப எங்க அக்கா பசங்க எல்லாம் பார்த்தா அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது யாருக்குமே பழக்கம் இல்லை. எங்க வீட்டுல உட்காந்து ஞாபகம் இருக்குது. காலைல வந்தோம்னா தினமணி உட்காந்து காஃபி குடிச்சுட்டே படிப்போம். அந்த காலத்துல நாங்கெல்லாம் ஹிந்து டியூஸ்டே நோ யுவர் லாங்குவேஜ்னு ஒரு பாக்ஸ்ல ஒண்ணு வரும், விடாம படிப்பேன். அதுல வந்து இங்கிலீஷ்ல இருக்கிற டவுட்ஸ பத்தி அதுல போடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயம்லாம் வரும் நியூஸ் பேப்பர்ல. இப்ப நியூஸ் பேப்பர் யார் படிக்கிறா? எல்லாம் யூடியூப்ல விஷயத்த பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவசர உலகம். இது இன்னொரு இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஏஐலயே வந்துட்டு கொஸ்டின் வந்து how will you spoil நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சொல்லிட்டு ஒரு இது கொடுத்தோம்னா அதோட ரிப்ளை வந்து டிட்டோ சேம் இதே மாதிரி சோசியல் மீடியால வந்து அவங்க டைவர்ட் பண்ணி அவங்களுக்கே அது ரியலைஸ் பண்ண முடியாத மாதிரி டேட்டா ஸ்பீட் ஆயிட்டே இருக்கும்ன்ற மாதிரி அது ஒரு ரிப்ளை வர மாதிரி போட்டிருந்தாங்க. அது அதுலயே கொஸ்டின் கேட்டா அதுவே அந்த மாதிரி ஆன்சர் பண்றது. ஓஹோ ஓஹோ. அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் இன்டெலிஜென்ஸ். யாராவது ஒருத்தர் எப்படி கெடுக்கணும்ன்றது. ஆமா. அதுல போட்டு புரியல என்னது? அதாவது இப்ப ஏன் நம்ம சொல்றது வந்து அது மத்த எல்லா இடத்துலயும் நியூஸ் பேப்பர்ல இன்ஃபர்மேஷன் எடுத்து அது நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒரு கன்சாலிடேட் பண்ணி தான் கொடுக்கறது. சோ நம்ம இது மாதிரி தேடணும்னா அது நம்மளுக்கு எல்லா இடத்தையும் தேடி அது நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான் சொல்ல போகுது. அல்ல அதுல ஃபீட் பண்றவங்களுக்கும் எவ்வளவு தெரியுமோ அதுதானே. அது ஃபீட் பண்றது வச்சுதானே அது ஆன்சர் பண்றது. கூகுள் அப்படித்தானே, கூகுள்ல என்ன ஃபீட் பண்ணிருக்கோ அதை வச்சுதானே அது ஆன்சர் பண்றது. சோ ஃபீட் பண்றவங்களும் இந்த லெவல்லயே சொன்னாங்கன்னா அதுக்கு வேற எதுவும் தெரிய சான்ஸ் இல்ல. ஆமா, எங்க ஆபீஸ்ல இப்ப எங்க டிபார்ட்மெண்ட் என்னோட டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அபிஷியல் பாலிசி. ஏன்னா அதுல நிறைய தப்பா இருக்குன்றது எங்களால நாங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா பிளாக் டே எங்களுக்கு நிறைய தப்பு வருது. ஆக்சுவலா 328வது படி. கருத்த மாமுனி கருத்தை உண்ணி நீ பொருத்தி என்று அவர் புகன்று நின் மகற்கு உறுத்தல் ஆகலாய் உறுதி எய்தும் நாள் மறுத்தியோ என வசிட்டன் கூறினான். கருத்த மாமுனி சீற்றம் கொண்டெழுந்த விஸ்வாமித்திர முனிவனது கருத்தை உண்ணி உள்ள கருத்தை நினைத்து தேர்ந்து அவனை நோக்கி நீ பொருத்தி என்று அவன் புகன்று நீ பொருத்தருள்வாயாக என அவனுக்கு சொல்லிவிட்டு பிறகு மன்னனை பார்த்து நின் மகற்கு உனது மகனாகிய ராமபிரானுக்கு உறுத்தல் ஆகலா உறுதி அடைவித்தற்கு அரிய நன்மைகள் எல்லாம் எய்தும் நாள் மறுத்தியோ வந்து கூடும் நாளை வேண்டாமன மறுத்து கூறுவாயோ என வசிட்டன் கூறினான் என்று வசிட்ட முனிவன் கூறலானான். கருத்தல் சினத்தல் உண்ணி நினைத்து பொருத்தி பொறுப்பாயாக மரியாதை உணர்த்திற்று உறுத்தல் அடை செய்தல் பிறவினை உறுதி நன்மை மறுத்தியோ மறுத்துரைப்பாயோ அதிகாரத்தை உணர்த்திற்று ஆக பிளஸ் ஆகலா ஆக மாட்டாது. சினம் கொண்டெழுந்த விஸ்வாமித்திரனை பொருத்தி என கூறி அமைதியுறச் செய்த பின் மன்னனை நோக்கி உன் மகனுக்கு உறுத்தலாகல உறுதி எய்தும் நாள் இதை மறுத்தியோ என வசிட்டன் கூறினான் என்பது கருத்து. நீ பொருத்தி அப்படின்னு சொன்னா பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தயரதனுக்கு வசிட்ட மன்னர் வந்து கேக்குறாங்க. அந்த ராமபிரானுக்கு வந்து
இனிமேதான் எல்லாம் நல்லா நடக்க போகுது, அந்த நாள் வந்து நீ ஏன் தடுக்கிற அப்படின்ற Correct. மாதிரி. Yeah. உறுத்தல் அகலா, அதான் சேர்ந்து உறுத்தல் அகலா. உறுத்தல் 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 அகலா உறுத்தல் ஆகலா. ஆகலா. இது நம்ம ஒரே அதான் ஒரே ஒரே வார்த்தையில விஸ்வாமித்திரர் வந்து நீங்க பொறுமையா இருங்கன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பிட்டாரு. அந்த பெரிய சமாதானம் ஆமா. mediating. அதாவது அடுத்த பாடல் போலாம். பெய்யும் மாரியால் பெருகு வெள்ளம் போய் மொய்கொள் வேலைவாய் முடுகும் ஆறு போல் ஐய நின் மகற்கு அளவியில் விஞ்சை வந்து எய்து காலம் இன்று எதிர்ந்தது எனவே. ஐய தைரத மன்னனே, பெய்யும் மாரியால் பெருகு வெள்ளம், பெய்கின்ற மழையினாலே பெறுகின்ற நீர்ப்பெருக்கு, போய் மொய்கொள் வேலைவாய் சென்று நீர்ச்செறிவு மிக்க கடலிடத்தே முடுகும் ஆறு போல் விரைந்து சேரும் தன்மை போல் நின் மகருக்கு உனது புத்திரனான ராமபிரானுக்கு அளவில் விஞ்சை அளத்தற்கரிய வித்தைகள் பலவும் வந்து எய்து காலம் வந்து அடையும் காலம் இன்று எதிர்ந்தது என்னவே, இன்று கூடியிருக்கிறது என்று வசிட்ட முனிவன் சொல்லவும். இதுக்குலகம். அடுத்த பாட்டுடன் பொருள் முடியும். பெருகு வெள்ளம் பெருகிய வெள்ளம் இணைத்தொகை. போய் நகர்ந்து சென்று மொய் செறிவு வலிமை முடுகுதல் விரைந்து செல்லுதல் ஆறு தன்மை கடலில் சென்று கலக்கும் வெள்ளம் அளவிடற்கரியது. அதுபோல ராமனை அடையும் வித்தைகளும் அளவிடற்கரியனவாம். முந்திய பாடலில் உறுதி எய்தும் நாள் என்று கூறியதற்கேற்ப இங்கு விஞ்சை வந்தெய்து காலம் என்றார். இதுல வந்து ராமரை வந்து கடல் மாதிரியும் அவரு கத்துக்கிற விஷயம் எல்லாமே ஒரு ஆறு மாதிரி, எல்லாமே அவ்வளவு குயிக்கா கடலை சேர்ந்து அடையிற மாதிரி இந்த இடத்துல ஒரு உவமை சொல்றாங்க. அது வந்து குலகம்னு போட்டதுனால அடுத்த பாட்டோட இது முடியும். அடுத்தது வாசிச்சிடுறேன். குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் குருவின் கேள்வனை கொணர்மின் சென்று என வருக என்றனன் எண்ணலோடும் வந்து அருகு சார்ந்தனன் அறிவின் உம்பரான். குருவின் வாசகம் கொண்டு குலகுருவான வசிட்ட முனிவனது சொற்களை செவியேற்று கொண்டு கொற்றவன் மன்னனாகிய தைரதன் பக்கத்திலுள்ள பணியாட்களை பார்த்து திருவின் கேள்வனை லக்குமியின் நாயகனான திருமாலின் அவதாரமான ராமபிரானை கொணர்மின் சென்று அழைத்து கொண்டு வருக என்று சொல்ல வருக என்றனன். பணியாட்கள் சென்று ராமனை அடைந்து தந்தை வருக என அழைத்தார். எண்ணலோடும் என்று சொல்லவே அறிவின் உம்பரான் அறிவில் உயர்ந்து விளங்கும் ராமபிரான் வந்து அருகு சார்ந்தனன் புறப்பட்டு வந்து மன்னரவில் சேர்ந்தான். குரு குலகுருவாகிய வசிட்டன் வாசகம் சொல் பேச்சு கொண்டு ஏற்றுக்கொண்டு கொன்மின் அழைத்து வாருங்கள் கொணர்மின் என்றதால் ஏவப்பட்டோர் பலர் என்பது புலனாம். வருக வியங்கோல் வினைமுற்று சார்தல் சேர்தல் உம்பர் தலைமை அறிவின் உம்பரான் மேலான அறிவுடையவன் ஞான நாயகன் என்னலுமாம். இப்போ அந்த தைரதன் வந்து அந்த பணியாட்கிட்ட சொல்லி ராமபிரானை வர சொல்றாங்க. அவரும் வந்துடுறாரு. மன்னரவியில் சேர்ந்தான். அவர் வந்துட்டார் இல்லையா ராமன். இந்த இது வந்து அந்த கொஞ்சம் குயிக்கா அந்த இது நடந்துருது. அடுத்தது வந்த நம்பியை தம்பிதனோடும் முந்தை நான்மறை முனிக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவருக்கு எந்தை தந்தனன் ஏய்ந்த செய்க என்றான். வந்த நம்பியை அவ்வாறு அருகு வந்து சேர்ந்த நம்பியாகிய ராமனை தம்பி தன்னோடும் ராமனை விட்டு நீங்காத தம்பியான லக்குவனோடும் முந்தைய நான்மறை முனிக்கு காட்டி பழைய வேதங்களை அறிந்த நல் முடிவனாகிய விஸ்வாமித்திரனுக்கு காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவருக்கு இந்த குமாரர்களுக்கு இனி தாயும் தந்தையும் நீங்களேதாம். எந்தை தந்தனன் எந்தையே இவர்களை தங்களிடம் கொடுத்தேன் ஏய்ந்த செய்க என்றான். இவர்களை கொண்டு ஏந்தபடி காரியங்களை செய்வீராக என்றான். நம்பி பெருமை உடையவன் ராமன்
தம்பி என பொதுப்படக் கூறினும் லக்கோனையே குறிக்கும். காட்டுதல் சுட்டிக்காட்டுதல். எந்தையே என்னும் விழி. இயைந்து உமக்கு ஏய்ந்த அல்லது அவர்கட்கு ஏந்த எனவும் பொருள் கொள்ளலாம். செய்க வியங்கோல். ராமலக்குவர்களை முனிவரிடம் ஒப்படைத்தல் கூறப்பட்டது. நம்பியை தம்பியோடு காட்டித் தந்தனன். ஏய்ந்த செய்க என்பது பொருள் முடிவாகும். இதுல வந்து நம்பி தம்பி அந்த ரைமிங்கா இருக்கிறதுக்காக அந்த வார்த்தை இருக்கலாம். இந்த இடத்துல தம்பி வந்த நம்பியை தம்பி தன்னோடும். உடனே பாவம் ரெடி மனச சமாதானப்படுத்திட்டு இந்த எழுத சொன்ன உடனே அவரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். வசிஷ்டர் சொன்ன உடனே. ஆனா விஸ்வாமித்திரர் வந்து கேட்டது ராமரை மட்டும் தான் கேட்டாரு. ஃப்ரீயா அஸ்வினி விட்டாரு. யாருமே அவங்க கேட்கல. 2 பேர் சேர்ந்தே இருக்கிறதுனால பிரியாம போறாங்க எங்க போனாலும். ஆனா அவர் பர்மிஷன் எதுவுமே கேட்கலையா? அதை பத்தி ஒண்ணுமே சொல்ல. டைரக்டா 2 பேரும் அனுப்பிச்சிட்டாங்க. அவர் ராமரை கேட்டாரு, ராமரை அனுப்புன்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு அடுத்த பாட்டுல திடீர்னு 2 பேரும் சேர்ந்து போறாங்க. இல்ல அவங்க 2 பேரும் இணை பிரியாம இருக்கிறதுனால அவரு கூட போறாரு. அவங்களை பிரிக்க வேணான்றதுக்காக. அவரும் வந்து ஒருத்தர் வந்தா ஓகே, 2 பேரும் வந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைச்சிருக்காரு. நல்லது, இவங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. ஒருத்தர் பார்த்துப்பா. அடுத்தது போலாமா? அப்போ கொடுத்த மைந்தரை கொண்டு சிந்தை முந்து எடுத்த சீற்றம் விட்டு இனிது வாழ்த்தி மேல் அடுத்த வேள்வி போய் முடித்தும் நாம் என நடத்தல் மேயினான் நவைக்கண் நீங்கினான். கொடுத்த மைந்தரை கொண்டு தயரதன் கொடுத்த பிள்ளைகள் இருவரையும் ஏற்றுக்கொண்டு முந்து சிந்தை எடுத்த சீற்றம் விட்டு முன்னர் மனத்தில் ஏறிய கோபத்தை விட்டு இனிது வாழ்த்தி மன்னனை இனிதே வாழ்த்தி மேல் அடுத்து வேள்வி போய் முடித்தும் நாம் என இனிமேல் சென்று தொடங்கிய வேள்வியை நாம் முடிப்போம் என்று நவைக்கண் நீங்கினான் நடத்தல் மேயினான். குற்றம் நீங்கிய முனிவனாகிய விஸ்வாமித்திரன் புறப்படலானான். கொடுத்த அடைக்கலமாக கொடுத்த கொண்டு பெற்றுக்கொண்டு முன் என்பதன் மறு எடுத்த மேலெழுந்த சீற்றம் சினம் அடுத்தல் தொடங்குதல் முடித்தும் தன்மை பன்மை வினைமுற்று நடத்தல் மேயினான் நடக்கத் தொடங்கினான் நவை குற்றம். கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆமா, இது வரைக்கும் 300 கிட்டத்தட்ட பாடல்ல கவனிச்சதுல கம்பர் வந்து ஒண்ணுத்த ஊரை பற்றியோ மற்றது எல்லாத்தையும் அழகா பத்தி இதெல்லாம் சொல்லும் போதெல்லாம் மெதுவா டைம் எடுத்து ஒவ்வொன்றத்தையும் அழகா வர்ணிச்சுட்டு கதையில எங்கெல்லாம் ஆக்ஷன் நடக்குதோ எங்கெல்லாம் அத வந்து ரொம்ப சுருக்கமா டக்கு தாண்டிடுறாரு. ஏன்னா அது பண்றவங்களே ரொம்ப பெரியவங்கன்றதுனால மேபி அவங்க பண்றத டிஸ்கிரைப் பண்ண வேணும்னு நினைச்சிருப்பாரோ. ஆமா, இதுக்கு முன்னாடி நடந்த போதும் முன்னாடி அந்த கலைக்கொட்டு முனிவரை பத்தி சொல்லும் போது அந்த கதையெல்லாம் கூட ரொம்ப சுருக்கமா முடிஞ்சு போயிடுது. ஆனா அது பிறகு அந்த ஊரை பற்றி வரும்போது அதெல்லாமே ரொம்ப விளக்கமா போச்சு. பிறந்து அடுத்து வளர்ந்துட்டதையுமே டக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. நடுவுல 3 பாட்டுல முடிச்சிட்டாங்க. 3 பாட்டுல 10 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு. விஸ்வாமித்திரரே தசரதன் பையன் நினைச்சுட்டா இதோட கூட்டின்னு கிடுன்னு போயிடலாம்னு நினைச்சுட்டாரு. அவருக்கு வந்து இவர் ஏதாவது சாபம் கொடுத்துருவாரோன்னு பயந்து சரின்னுட்டு இவர் வந்து பையனை அனுப்புறேன்ட்டார், இதோட கூட்டின்னு போயிடலாம் கிடுகிடுன்னு. ஏன்னா எனக்கு இது டிவில பார்த்த ஞாபகம். சொல்லுங்க. இல்ல இப்ப முனிவர்னா கோபம் அந்த ஆசை அது எல்லாமே இருக்காது அப்படின்ற மாதிரி. ஆனா இவருக்கு மட்டும் சட்டுன்னு கோபம் வந்துடுதுற மாதிரி போறாங்க. அவருக்கு அவரு மேல அவ்வளவு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ், என்னை யாரும் எதிர்க்க முடியாது, எனக்கு அவ்வளவு தவ வலிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். முனிவர்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும், அவ சாபம் கொடுத்துருவாளே டப்புன்னு. முனிவர் நீங்க சொல்றது சன்னியாசியா இருக்கும், அதாவது எல்லாத்தையும் திறந்தவங்க. இவங்க வந்து முனிவர், இவங்க வந்து குடும்பம் எல்லாம் உண்டு, பிள்ளை எல்லாம் உண்டு. கரெக்ட். இவங்க வந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து அரசர், இவங்களுக்கு எல்லாம் வந்து தொழில் தர்மம்
அந்த வேதம் எல்லாம் சொல்லி தரவங்க. அதனால இவங்க சொல்லி தருவாங்க, அரசர்களை நல்வழிப்படுத்துவாங்க. இவங்க காட்டுக்குள்ள அவங்க பர்ணசாலை அமைத்து அங்க நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் அவர்களோட தொழில். வேதத்தை ஓதுறது. அந்த மாதிரி ஸ்காலர்ஸ் மாதிரி மனைவி உண்டு, சிஞ்சர்கள்லாம் உண்டு. முனிவர்களுக்கு வம்சமே உண்டு. அவங்க முற்று துறந்தவர்கள் இல்ல, இல்லறத்துல இருக்கப்பட்டவர்கள். இந்த சீன் வந்து ராமாயணத்துல டிவில பார்த்த ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல. கூப்பிட்ட உடனே ராமர் வந்து ராமரும் லக்ஷ்மணரும் அரசகுமாரருக்கு மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவாங்க. இவர் கூப்பிட்டு போறேன்னு சொன்ன உடனே அவங்க போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு மர உரித்து போட்ட உடனே அதை பார்த்த உடனே தசரதர் கேட்கவே அழுவாரு. அந்த டிவிலயே அவ்வளவு நேரமா அந்த சீன் வரும். இங்க ஒரு பாட்டுல முடிச்சிட்டாரு டக்குன்னு அடுத்த பாட்டு. நீங்க படிக்கணும். அடுத்ததான் படிக்கணும். 333 வென்றிவால் புடை விசித்து மெய்மை போல என்றும் செய்வுரா துணியாத்து இரு குன்றம் போல் உயர்த்தோலில் ஒற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். காக்கும் கடவுளின் அம்சமான ராமன் வென்றி வால் புடை வசித்து வெற்றியை உடைய வாளை இடையிலே கட்டிக்கொண்டு மெய்மை போல என்றும் அழியாத உண்மை போன்ற என்றும் தேய்வு உரா துணியாத்து அம்பிகள் என்று பெய்யாத அம்பரா தூணியை தோளில் கட்டி குன்றம் போன்று உயர்த்தோலில் 2 மலைகளை போன்று உயர்ந்த தோளில் கொற்றவில் ஒன்று தாங்கினான். வெற்றி மிகுந்த வில் ஒன்றினையும் சுமந்தான். வெற்றி வெல் பகுதி விசித்தல் கட்டல் சிசி பகுதி உடை பக்கம் தூணியில் அம்புகள் என்றும் அறாத்தன்மையுடையமையால் மெய்மை போல் என்றும் செய்வுரா தூணி என்றார். இருகுன்றம் இரு மலை எனலுமாம். உலகம் தாங்கும் உறுதி தோள்களுக்கு உண்மை பற்றி உலகம் தாங்கினான் என்றார். உலகம் தாங்கினான் விசித்து யாத்து வில் தாங்கினான் என்க. சொன்ன உடனே அவரு ஒரு கையில வெள்ளியும் இன்னொரு கையில அம்புகளையும் தோண்ட மாட்டுக்கு அவர் கிளம்புறாரு. அந்த நீங்க பாத்துருப்பீங்களே முதுகுல அப்படி கட்டி அதுல அம்பு எல்லாம் இருக்குமே, அது பேருதான் அம்புரா தூணி. அம்புரா தூணின்னு இருக்கு இல்லையா, அது நீங்க படத்துல கூட பாத்துருக்கலாம். அவர் கையில ஒரு வேல் வச்சிருப்ப, முதுகுல ஒரு பை மாதிரி பேக் பேக், அந்த காலத்து பேக் பேக்னு வச்சுக்கலாமே, அதுல நிறைய அம்பு எல்லாம் இருக்கும். அவங்க டக்குன்னு அந்த அம்பை எடுத்து இந்த இதுல வச்சு வில்லுல வச்சு எய்யறதுக்காக அதை ரெடியா வச்சிருப்பாங்க. என்ன முதுகுல கிராஸ்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஆமா, அது எய்யும் போது அது டக்குன்னு ஒண்ணு எடுத்து அதை அந்த வில்லுல வச்சு நாணிட்டு எரிவாங்க. அது இப்போ அந்த ஆர்ச்சரியில அவங்க சைடுல வச்சுக்கிறாங்க மேம். அது ஒரு பேண்ட், வைஸ் பேண்ட் மாதிரி போட்டு அந்த காலத்துல அத முதுகுல கட்டிப்பாங்க, முதுகுல இருக்கும் அது. அம்புரா தூணி, தூணினா ஒரு தூளி மாதிரி. ஓகே, அது கடைசி வரை நல்லா இருக்கு. கொற்றவில் ஒன்று தாங்கினான் உலகம் தாங்கினான். அதாவது அதை அவர் தாங்கிறது உலகம் தாங்குறவன் அதையும் தாங்கினான்ற மாதிரி. வில்ல தாங்குற அதே அவர் தான் உலகம் தாங்குற. அடுத்து போலாமா? 334 அண்ண தம்பியும் தானும் அயன் ஆம் மன்னனின் உயிர் வழி கொண்டாலென சொன்ன மாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான். அண்ண தம்பியும் தானும் அவ்வாறே வில் தாங்கிய தம்பியாகிய லக்குவனும் ராமபிரானும் அயனாம் மன்னனின் உயிர் வழி கொண்டால் என நமது தந்தையாகிய தசரத மன்னனது இனிய உயிரை தொடர்ந்து செல்லுதல் போலவும் சாயை போல அம்முனிவரது நிழல் போன்றும் சொன்ன மாதவன் தொடர்ந்து மேலே சொன்ன விஸ்வாமித்திர முனிவனை தொடர்ந்து
பொன்னின் மாநகர் அழகிய அந்த அயோத்தி மாநகரின் குடிசை நீங்கினான். மதிச்சுவரை கடந்து சென்றார். ராமனை மன்னன் தனது உயிரென கருதி இருந்தமையால் இங்கு மன்னன் இன்னுயிர் வழி கொண்டா என்றார். இங்கு உயிர் ஆன்மாவை குறிக்கின்றது. முனிவனை துறந்தற்கு உயிர் வழி கொண்டனும் அவன் பின் செல்தற்கு சாயும் ஊமைகளால் சொன்ன என்பதற்கு பொன் வடிவிலான என்பது கூறலாம். இதுவரை ராமன் பெருமையை சொன்ன என்ற கூறலாம். பொன்னின் மாநகர் பொன்னால் அமைந்த எனும் பொருள். புரிசை மதில் நீங்குதல் நீங்கி போதல். அதாவது ராமர் நடந்து போறதும் உயிர் பிரிஞ்சு போறதும் ஒரே மாதிரிதான். ராமர் நடந்து போறது எப்படி இருக்குன்னா விஸ்வாமித்திரோட விஸ்வாமித்திரர் கூட தெரியாம அவர் நிழல் மாதிரி கூடயே போறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த நகரத்தோட மதில் தீவிர தாண்டி போறாங்க ரெண்டு பேரும். ராமர் போறது தயரதன் வந்து தன்னோட உயிர் போற மாதிரி நினைச்சுக்கிறாரா? ஆமா, ராமர் வந்து அதாவது ராமர் போறது இல்ல, ராமர் வந்து தூரமா நடக்க அதே வேகத்துல உயிரும் பிரிஞ்சு போகுது. அவருக்கு அப்படியே தோன்றது தசரதன். அப்படி தோன்றது. ஆமா, ஓகே, நல்லா இருக்கு. அந்த புத்திர சோகம், அந்த தந்தை பாசம்ங்கிறது எப்படி இருக்கு? வரங்கள் மாசு அற தவங்கள் செய்தோர்கள் வாழ் புறங்கள் நேரிலா நகரம் நீக்கி போய் அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அன்னம் நின்று இறங்குவார் புனல் சரையு எய்தினார். தவம் செய்தவர்கள், தவத்தை செய்தவர்கள் வரங்கள் மாசு அறவார் அத்தவத்தால் பெற்ற வரங்களுக்கு குறைவில்லாதபடி இருந்து வாழ்கின்றனர். புறங்கள் நேரிலா நகரம், பதவி புறங்களான அமராவதி, அலகை ஆகியவையும் நிகரில்லாத அயோத்தி மாநகரத்தை நீங்கி போய் அம்மூவரும் நீங்கி சென்று அரங்கின் ஆடுவார் சிலம்பின் அண்ணன் நடந்த அரங்கிலே ஆடுகின்ற நாட்டிய மகளிரின் சிலம்பொலி போல என்று இறங்கு வார்புணன் என்றும் நிலைத்து ஒலித்து கொண்டிருக்கும் பெருகி வரும் நீரை உடைய சரையு எய்தினார். சரைய நதியை அடைந்தார்கள். வரங்கள் வேண்டிக் கொண்ட தவபலம், தவம் புண்ணியமுமாம். தவம் புரிந்தோர் புகுவது துறக்கமாதலின் இங்கு புறங்கள் அமராவதியும் அலகாபுரியும் என குறிக்கப்பட்டன. இவையும் அயோத்திக்கு நிகராக மாட்டா என்பதால் புறங்கள் நேரிலா நகரம் என்றார். கோவை நகரோடு என்று குறிக்கலாவது அத்தேவர் தம் நகரியை செப்புகின்றதேன் என நகரப்படலத்தில் கூறுவது நிறைவுபடுத்தப்பட்டது. அரங்கு நடன மண்டபம் அன்ன ஊமை உருது. இறங்குதல் ஒலித்தல் என்று இறங்குதல் வாரத்துணல் சரை என்பதால் சரை எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் நீர்பெருங்காறு என்பது புலனாகும். அமரர் போற்றும் விழுநதி என்பார் பின்னர். இவங்க ரெண்டு பேரும் அந்த ஊரை விட்டு போறது எப்படின்னா அந்த ஊர் எப்படின்னா திரும்ப அந்த ஊரை பத்தி என்ன அமராவதிக்கும் அலகாபுரி இந்த ரெண்டு ஊருக்கும் இடையில்லாத இந்த நகரம் வந்து அவங்க ரெண்டு பேரும் விட்டு போறாங்க. இங்க எப்படி போறாங்கன்னா எங்க போறாங்கன்னா ஒரு மாசற்ற முனிகள் வாழ்ற தவம் செய்த முனிகள் இருக்க ஊருக்கு போறாங்க. அது எப்படி சொல்றாங்க? அந்த சராயு நதியோட சவுண்ட் வந்து நடன அரங்கிலே ஆடுகின்ற நாட்டிய மகளிர் சிலம்பொலி போல பெருகி வரும் நிறையுடைய அந்த மாதிரி நிறையுடைய சர நதியை அடைந்தனர். ஓ, இங்க இருந்து அங்க போயிருக்காங்க அப்படின்றத அதையும் அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கிற பிளேஸையும் சொல்லிட்டு அங்க அந்த இதையும் சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கலாம், அப்படிதானே மேம்? அதாவது இந்த நகரம் வந்து சிறப்பிச்சு சொல்லிட்டு அப்புறம் அந்த நதியையும் சொல்றாங்க. ரெண்டும் சரையு நதி எப்படி சலசலன்னு ஓடுறது சலங்கை ஒலி மாதிரி இந்த சத்தத்தோட அது வழியா போறாங்க. அந்த சரையு நதி வழியா போறாங்க, காட்டுக்குள்ள போறாங்கல்ல. ஈஸியா தான் இருக்கு. ஓகே, 136. கரும்பு கால் வர கமுகு வாட்டத்தேன் வரம்பு மீறிடு மருத வேலிவாய் அரும்பு கொங்கையார் அம்மேல் ஒதிபோல் துரும்பு வாழ்வது
ஓர் சோலை நன்னினார். கரும்பு கால் பொற. கரும்பு சோலையிலே காற்று வீசுவதால் கமுகு வார்ந்த தேன். கமுகு மரங்களிலே பெருகி வரும் தேன். வரம்பு மீறிடும். வரம்பை மீறி செல்லும்படியான மருத வேலியார். மருத நிலங்களிலே அரும்பு கொங்கையார். தோன்றி வரும் தனங்களையுடைய இளம் மாதரது அம்மின் உதிபோல் அழகிய மென்மையான கூந்தலை போல கருத்த சுரும்பு வாழ்வது ஓர் சோலை நன்னினார். வண்டுகள் வாழ்கின்ற ஒரு சோலையை மூவரும் அடைந்தனர். காற்று. பொறுதல் வீசுதல். வார்ந்த பெருகிய. வரம்பு வரப்பு. மருதவேலி மருத நிலம். அரும்புதல் தோன்றுதல். அரும்பு கொங்கை இணைத்தொகையாம். ஓதி கூந்தல். வண்டின் கருநிறத்துக்கு உண்மையாக கூறப்பட்டது. இப்ப இவங்க எல்லாம் வந்து ஒரு கரும்பு சோலை மருத நாட்டுக்கு, அதாவது மருத நாட்டுக்கு போறாங்க. மருதம்ங்கிறது ஒரு மருத நிலம் நிலப்பகுதி. வயல்கள் இருக்கலாம், ஆறு இருக்கிறதுனால மருத நிலம். ஏன்னா இவங்க இருக்கிறது மலையும் சார்ந்த பகுதி தான். இப்ப அங்க இருந்து இவங்க மருத நிலத்துக்கு வராங்க. மருத நிலத்துக்கு, சரையு நதியோரமா மருத நிலத்துக்கு போறாங்க. அங்க சோலைக்கு போறாங்க. கரும்பு சோலை காற்று வீசுறது, தேன் பொழியறது. எதுக்கு அந்த கூந்தலை போல கருத்து அப்படின்னு சொல்றாங்க, அழகிய. அதை எதோட ரிலேட் பண்றாங்க? வண்டின் கருநிறத்துக்கு ஓமையாக கூறப்பட்டது. வண்டு கருப்பு வண்டுனோட நிறம் மாட்டா அவங்களுக்கு கூந்தல் அப்படி கருப்பா இருக்கும். அதாவது இளம் பெண்களுக்கு கூந்தல் வந்து, அதாவது எப்படி எனக்கு புரியுதுன்னா, அந்த கூந்தலுடைய கருப்பு அந்த கருப்பு கலர் பீக்கா இருக்குமோ அந்த அளவுக்கு அவங்க இளமையான பெண்களுக்கு தான் இருக்கும். அந்த பெண்கள் அந்த கருப்பா இருக்கிற வண்டு இருக்கிற சோலையில அவங்க போகணுமா? கரும்பு கொங்கை ஓதி கூந்தல் வண்டின் கருநிறத்துக்கு ஓமையாக கூறப்பட்டது. அவர்களோட கூந்தல் வந்து கருமை நிறம் கொண்ட வண்டுக்கு ஓமையாக கூறுகிறார். அந்த நிறம் தான், நிறத்துக்கு கருத்த நிறம் கொண்ட பெண்கள், கூந்தல் கொண்ட பெண்கள். சில சமயம் கூந்தல் வந்து மேகத்துக்கு ஒப்பிடுவாங்க கவிஞர்கள். இத வந்து வண்டுக்கு கலர் சொல்லும்போது அந்த கருத்த நிறத்துக்கு ஒப்பிடுறார். 337 முடிக்கிறோம். ஓகே. 337. தாழும் மாமழை தவழும் நெற்றியால் சூழி யானை போல் தோன்றும் மால்வரை பாழிமா முகட்டும் உச்சி பச்சைமா ஏழும் ஏற போய் ஆறும் ஏறினார். தாழும் மாமழை படிந்திருக்கின்ற பெருமேகங்களை தழுவும் நெற்றியால் தழுவியிருக்கும் தாழ்வரைகளால் சூழி யானை போல் முகப்படாம் அணிந்துள்ள யானையை போல தோன்றும் மால்வரை காணப்படும் பெரிய மலையினது ஆழிமா முகட்டு உச்சி பெருமை பொருந்திய உயர்ந்த சிகரத்தின் உச்சியில் பச்சைமா ஏழும் ஏற சூரியனது தேரில் பூட்டப்பட்ட பச்சை நிற குதிரைகள் ஏறும்படியான உச்சி காலத்தில் ஆறும் ஏறினார். அந்த சரையு நதியை கடந்து சென்றார். இதில் முதல் 2 அடி ஊமை அணியாகும். யானை மலைக்கு ஊமையாகும். நெற்றி தாழ்வரையில் மேகம் படிந்திருப்பதால் கருநிறையுடைய அம்மலை முகப்படாம் அணிந்த யானையை போல தோற்றம் இருக்கிறது என்பது கருத்து. பாழி பெருமை சூழி முகப்படாம் நெற்றிப்பட்டம் முகடு சிகரம் மால் பெரிய பச்சை குதிரைகள் ஏழும் ஏற ஆறும் ஏறினார். 7 6 என்ற எண்ணு பெயர் தோன்ற பாடிய நயம் கருதத்தக்கது. ஆக நண்பகல் போதில் மூவரும் சிறநதியை கடந்தார் என்பது கருத்து. இதுல 7 மாற என்ன சொல்றாங்க எனக்கு புரியல. 7ம் ஏறன்னு சொல்லிட்டு 6ம் ஏறினார். 7 போய் 6ம் ஏறினார். 7ங்கிறது சூரியனது தேரில் பூட்டப்பட்ட பச்சை நிற குதிரைகள் 7 குதிரைகள். அந்த உச்சி காலம், அந்த அவ்வளவு பகல் நேரத்துல அந்த சரையு நதியை கடந்து செல்றாங்க. 7ம் ஏறனாக்கா அந்த சூரியன் உச்சிக்கு வரும்போது 6ம் ஏறினார். அவங்க ஆற்றை கடக்கிறார்கள். இந்த 7 6ங்கிறது ஒரு நம்பர் மாதிரி. உண்மையில அது வந்து 7 ரதங்கள் குதிரைகள் பூட்டிய ரதத்தை கொண்ட சூரியன் உச்சிக்கு வருது. ஆக்சுவலி அப்ப நடுப்பகல் உச்சி வேளையில
வெயில் உக்கிரமா இருக்கும்போது இவங்க ஆற்றை கடக்குறாங்க. ஆறுங்கிறது ஆறு சரையுரி வரை கடக்குறாங்க அப்படின்றாரு. 7 மேல 6 மேல. அது ஒரு அழகுதான் பாட்டுல. 7 ஏற போய் 6 ஏறினர். ஆமா, இது அழகா இருக்கு மேம். அந்த அந்த சொல்லாடல் ரொம்ப நல்லா இருக்கு. செந்தில், இந்த ஒரு பாடல் முடிச்சோம்னாக்கா அடுத்தது சூர்பனகை வதைப்படலம் வந்துடுறது. முடிச்சதா மேடம்? இந்த பாடம் ஒரு பாடலையும் படிச்சுடலாம் இல்லையா? முடிச்சலாம். அப்புறம் அதுக்கு கிளீனா ஆரம்பிக்கலாம். இது முடிச்சேன். 338 தேவு மாதவன் தொழுது தேவர்த்தம் நாவுல் ஆகுதி நயக்கும் வேள்வியால் தாவும் மாபுகை தழுவு சோலை கண்டு யாவது ஈதி என்றான் எவர்க்கும் மேல் நின்றான். தேவர்த்தம் நாவுல் தேவர்களது நாவான நெருப்பினிடம் ஆகுதி நயக்கும் வேள்வியால் ஆகுதியை விரும்பி அளிக்கும் வேள்வியில் இருந்து தாவும் மாபுகை தாவி வருகின்ற பெரும்புகையை தழுவு சோலை கண்டு தழுவி நிற்பதோர் சோலையை பார்த்து தேவு மாதவன் தொழுது தெய்வத்தன்மை பொருந்திய விஸ்வாமித்திர முனிவனை வணங்கி எவர்க்கும் மேல் என்றான். யாவர்க்கும் மேல் நின்றவனானான் ராமன். யாவது ஈதி என்றான். இந்த சோலை யாது என்றான். தேவு தேவன் மாதவன் அரியதாவத்தை உடையவன். வேள்வியில் தேவர்களுக்கு அளிக்கும் அதியுணவினை பெற்றுக்கொண்டு அவர்களை சென்றடைய செய்பவன் நெருப்பு கடவுள் என்பதால் அந்த நெருப்பு தேவனை தேவர் தம் நா என்றார். கண்டியாவது குற்றியிடுகிறான். எவர்க்கும் மேல் என்றான். தனக்கு மேல் வேறொரு பொருள் இல்லாதவன் என்பது பொருள். மேலொரு பொருளுமில்லா மெய்ப்பொருள் என்பார் வாலிவதை படலம். வேள்வி புகையை தழுவி நிற்பதோ சோலையை கண்டு ராமன் முனிவன வங்கி இச்சோலை யாது என வினவினான் என்பது கருத்து. சோ அவங்க ஒரு சோலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த சோலையில ஏதோ ஒரு புகை போயிட்டு இருக்கு. வேள்வி பண்ற வேள்வியோட புகை போகுது. அதை பார்த்து இதை கேட்கறாங்க. யாருன்னு ஆனா அது அங்க ஏற்கனவே ஒரு சோலை இருந்ததாவும் அது இப்போ ஒரு டெசர்ட் மாதிரி இருக்கிறது. இங்க இருக்கிற சோலை எங்க, சோலையா இருந்த இடம் எங்க அப்படின்னு கேக்குற மாதிரிதான். அப்படி இல்லைங்களா? இல்ல இது என்ன சோலை அவர் அந்த இடத்த பார்த்துட்டு இவங்க ஒரு நிமிஷம் தேவர்களது நாவான நெருப்பினால் ஆகுதி விரும்பு தாவி விரும்புகை கண்டு அங்க புகையா வருது. அப்ப அங்க ஒரு சோலைக்குள்ள புகை வரும்போது அதை பார்த்து இது என்ன சோலைன்னு ராமர் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு போக போறாங்க. அது யாகம் பண்ற இடமா இருக்கலாம். அங்க வர புகைய பார்த்துட்டு இது என்ன இடம், இது என்ன சோலை அப்படின்னு கேட்கிறாரு. இது விஸ்வாமித்திர ராமரை கூப்பிடுறது காரணம் வேள்விய பாதுகாப்புக்காக கூப்பிடுறாங்க. ஆமா, அவ தொல்லை கொடுக்குறாங்க இல்லையா ராட்சசர்கள்லாம். அதுல இருந்து அந்த வேள்வி பாதியில நிக்க கூடாது. அது நின்னுட்டுனா அதனோட பலன் போயிடும். அதுல அவங்க அதை அணைக்கிறதுக்கு அதுக்கு கெடுதல் பண்றதுக்காக வராங்க. அது பண்ணாத அவங்களை தடுத்து நிறுத்தினாதான் இவர் அந்த வேள்வியை முடிக்க முடியும். அதுக்காக அவர் உதவிக்கு கூட்டுன்னு வர்றாரு. ஏன்னா ஒரு பாடல்ல அதாவது விஸ்வாமித்திரர் உலகமே படைக்கிறாரு. அவருக்கு கோவம் வந்தா சூரியனே பயப்படுறாருன்னும் போது அரக்கர்களை பண்ண முடியாது. ஆமா, அவர் அதை பண்ணும்போது அந்த வேள்வியை நிறுத்திட்டுன்னா அவங்களை எல்லாம் அட்டாக் பண்ண வேண்டியிருக்கோம். அது பண்ணக்கூடாது. வேள்வியை நிறுத்த முடியாது இல்லையா? He has to continue the வேள்வி. அதை நடுவுல நிறுத்திட்டு இவங்களை எல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த வேள்வி நின்னுடும். அப்ப அதுக்கான பலன் கிடைக்காது. சோ அவர் கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன் அண்ட் போக்கஸ் அவருக்கு அதுலதான் இருக்கணும். அவர் தான் அதை பண்றார். அதனால அவருக்கு ஹெல்ப்புக்கு இருந்தா அவங்க அதை பார்த்துட்டா இவர் அந்த வேள்வியை முடிச்சிருவார். அதனாலதான் அவரால பண்ண முடியும். ஒரு கண்ணால பார்த்து எரிச்சு கூட பண்ணலாம் முடியும். பட் அதெல்லாம் பண்ணான்னா அவரோட தவ வலிமையும் குறைஞ்சிரும். அதை யூஸ் பண்ணா அவளுக்கு அந்த தவ வலிமை குறைஞ்சிரும். ரெண்டாவது அவர் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா வேள்வியும் தடைப்பட்டு போயிடும். அதனால அந்த வேள்வி தடைப்படாம தான் பண்ணணுங்கிறதுக்காக இவங்களை கூட்டுன்னு வர்றாரு ஹெல்ப்புக்கு. சோ அவங்க வரக்கூடிய தடைகளை எல்லாம் அவங்க தடுத்து நிறுத்தினா இவர் அந்த வேள்வியை முடிச்சிடுவார் அப்படின்னா திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். அவரே பண்ணலாம். பட் அவர் இதை பண்ணினா அவருக்கு அதுல டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தி. ஒண்ணு அவரோட தவ வலிமை குறையும், கோவப்பட்டு சாபம் எல்லாம் கொடுத்தா. ரெண்டாவது அவரோட வேள்வி தடை நின்னுடும். அவரால் அந்த வேள்வியை தொடர்ந்து பண்ண முடியாது.
ஓகே. இந்த ரெக்கார்டிங் நிறுத்திட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க.